Hello students, welcome to Xylem NEET Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்களா சொல்லுங்க, என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா? ஏவி கிளியரா சொல்லுங்க, நமக்கு செஷன் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம தெர்மோடைனமிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருக்கிற தெர்மோடைனமிக்ஸை ஒன் ஷாட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். நீட் 2026 எக்ஸாமுக்காக தெர்மோடைனமிக்ஸ் சிலபஸ் ஓரியன்டா பர்ஃபெக்டான ஒரு ஒன் ஷாட் தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். ஸோ எல்லாருக்கும் வெல்கம். அண்ட் வீடியோவை முழுசாக பாருங்கள், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சால்வ் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ். ஸோ பசங்களா, நீட் 2026 நல்ல மார்க் எடுக்கணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நீங்கள். ஸோ உங்களுக்காக லாஸ்ட் ஒரு சான்ஸ். எஸ், ஒரு எண்டு கேம் சைலம் வழங்குறாங்க. இந்த எண்டு கேமோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ், ஜஸ்ட் 3,999 உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டால், லைவ் செஷன் இருக்குது, ஏஐ குரு, இன்ஃபினிட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருக்குது, மொடியூல் எக்ஸாம், மோக் டெஸ்ட், கிரேட் பேட்டில் எல்லாமே இருக்காங்க. இது ஒரு பக்கா ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம். 1 month எக்ஸ்டென்சிவாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அது உடனே ஆரம்பிக்க போகுது. இந்த மாதம் லாஸ்ட்லேயே ஆரம்பிக்க போகுது. உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. 8129000700. ஓகே. ஹாய் ஸ்ரீனிபிரியன். எஸ், அதே மாதிரி பசங்களா, உங்களுக்கு ஆஃப்லைன் கிராஷும் சைலத்திலிருந்து இருக்காங்க. நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 கேம்பஸ்லையுமே ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் மார்ச் 27 ஆரம்பிக்குது. ஸோ பசங்களா, எல்லாமே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ்ல இருந்து அதே மாதிரி மாக் டெஸ்ட் வரைக்கும் எல்லா ப்ரிப்பரேஷனும் சைலத்தோட இந்த ப்ரோக்ராமில் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போய் நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம் பசங்களா, நல்ல மார்க்கும் எடுக்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. எகெயின் நான் நம்பர் சொல்கிறேன், 8129000700. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, பேசுங்க. ரைட்டா ரைட்டா ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் சிலபஸில் என்னென்ன சொல்கிறாங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு டைரெக்டாக டாபிக் போகலாம். வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்? பசங்களா, தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது, இல்லாட்டி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே கேரி அவுட் ஆகிற எந்தால்பி சேஞ்ச். சம் ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் அப்சார்ப் ஆகும், சம் ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ த எந்தால்பி சேஞ்ச் கேரியிங் அவுட் த்ரூ ஏ கெமிக்கல் ரியாக்ஷன், அதுதான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் தெர்மோடைனமிக்ஸ் டீல் பண்ணுறது என்ன தெரியுமா? அது ஸ்பான்டேனிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ப்ராசஸ், ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ்னா என்ன, ஃபீஸிபிளா இல்லையா, அதை பற்றியும் யார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க? தெர்மோடைனமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு, எந்த ஸ்பீடில் இந்த ரியாக்ஷன் நடக்குது அதை பற்றி தெர்மோடைனமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஸ்பீடுனா என்ன? கைனடிக்ஸ், ரேட்டு பற்றி, ஹவு ஃபாஸ்ட் இந்த ரியாக்ஷன் நடக்குது அதை பற்றி தெர்மோடைனமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அது நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸில் படிப்பேன். இங்கே நடக்குமா இல்லையா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி அது நடக்கும்போது வாட் இஸ் த எந்தால்பி சேஞ்ச் ஹேப்பனிங் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பசங்களா, தெர்மோடைனமிக்ஸ் இருக்குல்ல, அது எப்பவுமே சிஸ்டத்தை, மேக்ரோ சிஸ்டத்தில் தான் அது அப்ளை பண்ண முடியும். மைக்ரோ சிஸ்டத்தில் அப்ளை பண்ண முடியாது. மைக்ரோ சிஸ்டம் என்ன? ஒரு மோலிகூல், ஒரு ஆட்டம், அதில் நடக்கிற ப்ராசஸ், அதை பற்றி படிக்க மாட்டேன். இது குரூப்பாக ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தில் நியூமரஸ் மோலிகூல்ஸ், நியூமரிக்கல்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்ரோ சிஸ்டம், ஒரு பிக்கர் சிஸ்டம், அந்த பிக்கர் சிஸ்டத்தை வச்சு தான் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க. ஸோ இது தெர்மோடைனமிக்ஸை பற்றி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய 3 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். மறந்துடாதீங்க. 1 2 3. இஸ் தட் கிளியர்? போலாமா? நெக்ஸ்ட் நம்ம சாப்டரை பற்றி படிக்கணும்னா, சாப்டருக்குள்ள எல்லா சாப்டர்லையும் இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் பேசிக்கான டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கான அந்த டேர்ம்ஸை பற்றி நம்ம படிச்சு தானே ஆகணும். எஸ். ஸோ பசங்களா, இங்கே பேசிக்காக படிக்க வேண்டிய 3 டேர்ம்ஸ் சிஸ்டம், சரௌண்டிங் அண்ட் பவுண்டரி. வாட் இஸ் எ சிஸ்டம்? இப்போ பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு பீக்கர் வச்சிருக்காங்க. அந்த பீக்கருக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, அந்த பீக்கருக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் நான் ஒப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுதான் என்னோட சிஸ்டம். பீக்கருக்குள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் நான் ஒப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். கலர் சேஞ்ச் வருமா வராதா, ரியாக்ஷன் நடக்குதா நடக்கலையா, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்சர்வ் ஆகுதா, இதை பத்தி நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதுதான் என்னோட சிஸ்டம். The part of the universe which is under investigation is called a system பசங்களா. ஓகே, அப்போ இந்த சிஸ்டத்தை தவிர யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே தியரட்டிக்கலி நாம என்ன சொல்லலாம்? சரௌண்டிங்னு சொல்லலாம். சிஸ்டத்தை தவிர யூனிவர்ஸ்ல என்ன இருக்காங்களோ அதெல்லாம் சரௌண்டிங் தான். இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ற ஒரு பவுண்டரி இருக்கும், ஒரு வால் இருக்கும். அந்த பவுண்டரிக்கு அந்த வால், அதுதான் பவுண்டரின்னு சொல்றாங்க பசங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பீக்கர் எடுத்துக்கோங்க. பீக்கருக்குள்ளதானே கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. ஸோ பீக்கரோட அந்த கிளாஸ் வால் இருக்குல்ல, தட் இஸ் எ பவுண்டரி.
தட் இஸ் அ பவுண்டரி. இந்த பவுண்டரி கேன் பி பவுண்டரி ரெண்டு பவுண்டரி எல்லாம் இருக்குடா. டயாதெர்மல் பவுண்டரி இருக்கு, டயாதெர்மல் பவுண்டரி இருக்கு, அடியபேட்டிக் பவுண்டரி இருக்கு. டயாதெர்மல் பவுண்டரி என்ன பண்ணுவாங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சை அலோவ் பண்ணுவாங்க பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். அடியபேட்டிக் பவுண்டரினா பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பவுண்டரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவுண்டரியில வந்து ரிஜிட் பவுண்டரி இருக்கு, ஃபிளெக்சிபிள் பவுண்டரி இருக்கு, ரியல் பவுண்டரி இருக்கு, இமேஜினரி பவுண்டரி இருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கு, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது கிளியரா? எஸ். ஸோ பேக் டு சிஸ்டம். சிஸ்டத்தை பற்றி நம்ம மறுபடியும் பேசி ஆகணும். சிஸ்டம் அகெயின் இஸ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். சிஸ்டம் அகெயின் இஸ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். பசங்களா இருக்கீங்களா? எஸ். வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு சாப்டர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக நடக்கும் பசங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே, மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து ஒரு 2 hours தான் இருக்கும். 6 o'clock நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணுற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ சிஸ்டத்தை 3 டிவைட் பண்ணலாம். ஓப்பன் சிஸ்டம் இருக்கு, க்ளோஸ்டு சிஸ்டம் இருக்கு, ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்கு. ஓப்பன் சிஸ்டம்னா என்ன? ஓப்பன் சிஸ்டம்னா என்ன? ஒரு சிஸ்டம் சரௌண்டிங் கூட அதோட மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. போத் மேட்டர் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டத்துல மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, எனர்ஜி மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஐசோலேட்டட் சிஸ்டத்துல மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அதில் பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. எஸ். அடுத்தது நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்னன்னா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் ஆர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி? பசங்களை இங்கே கொடுத்துருக்காங்க, ஆல் எனர்ஜி டேர்ம்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ். ஆல் எனர்ஜி டேர்ம்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ். அது இருக்கட்டும், அது நான் அப்புறம் சொல்கிறேன். வாட் யூ மீன் பை எக்ஸ்டென்சிவ்? பசங்களா, ஒரு சிஸ்டத்தோட அமௌண்ட், அந்த சிஸ்டத்தோட மேட்டர், அதை பொறுத்து ப்ராப்பர்ட்டி மாறுதுன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சிஸ்டத்தோட மேட்டரை பொறுத்து ப்ராப்பர்ட்டி மாறலைன்னா அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மாசு. சிஸ்டத்தை வந்து நான் ஹாஃபா டிவைட் பண்ணேன், அப்போ அதோட மாசு குறையும்ல. ஹாஃபா டிவைட் பண்ணா வால்யூம் குறையும்ல. ஹாஃபா டிவைட் பண்ணா அதில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி எல்லாமே மாறும். இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி, பசங்களே இதெல்லாமே எனர்ஜி டேர்ம்ஸ். அதனால தான் இங்க சொல்லியிருக்கேன், எல்லா எனர்ஜி டேர்ம்ஸும் எக்ஸ்டென்சிவ் தான். எக்ஸ்டென்சிவ் மீன்ஸ் வாட்? சிஸ்டத்தோட அமௌண்ட்டை நம்ம கம்மி பண்ணா, அதோட மேட்டரை நம்ம கம்மி பண்ணா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லையும் வேரியேஷன் வரும். இங்க சொல்றாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் which depend upon the quantity, properties which depend upon the quantity or size of matter present in it are called extensive property. கிளியரா? எல்லா எனர்ஜி டேர்மும் எக்ஸ்டென்சிவ் தான். இப்போ நம்ம இன்டென்சிவ் கூட படிச்சா தான் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம்ல கேட்கிற இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் இண்டிபெண்டன்ட், அப்படி படிச்சுக்கோங்க. இன்டென்சிவ் independent of matter. There are properties which are independent of the amount of substance present in it. For example, சிஸ்டத்தோட டெம்பரேச்சர், அந்த சிஸ்டத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தாலும் சேம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். சிஸ்டத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தாலும் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஒரு சிஸ்டத்தோட விஸ்கோசிட்டி, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தாலும் விஸ்கோசிட்டி சேமா தான் இருக்கு. தட் மீன்ஸ் மேட்டர் கம்மி ஆகும் போதும் ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஸ்டன்டா இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் ரிமைன் சேமா இருக்குன்னா அது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர், பிரஷர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், விஸ்கோசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், ஸ்பெசிபிக் ஹீட், மோலார் ஹீட், டென்சிட்டி. அது மட்டும் இல்ல பசங்களா, எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்மும், மொலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன், all concentration terms are intensive property. They are independent of matter. So properties of system which are independent of the quantity or size of matter present in it but depends on the nature, அது மட்டும் தான் intensive property. வைஷ்ணவி ஸ்டாலின் சொல்லுங்க. yes clear-ஆ? புரியுதா? ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிளியர் ஆயிடுச்சுல. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மாசு வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸும் எக்ஸ்டென்சிவ், வால்யூம் எக்ஸ்டென்சிவ். ஆனா இந்த மாஸ் பை வால்யூம் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது? டென்சிட்டி கிடைக்குது. டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம் தானே? ஆமா சார். ஸோ மாஸ் எக்ஸ்டென்சிவ், வால்யூம் எக்ஸ்டென்சிவ், மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி கிடைக்குது. அந்த டென்சிட்டி வந்து ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டென்சிட்டி இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பசங்களா, ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெடியா? அதே மாதிரி பசங்களா நல்லா பாருங்க. ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் தான் ஹீட் கெப்பாசிட்டி. அந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி அது ப்ரிஃபிக்ஸா
நீங்க மோலார் ஸ்பெசிபிக் இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா இஃப் யூ ஆர் யூசிங் ஸ்பெசிபிக், இஃப் யூ ஆர் யூசிங் மோலார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் an extensive property, then it becomes intensive property. For example, heat capacity, extensive property. Molar heat capacity, intensive property. Heat capacity, extensive property. Specific heat capacity, intensive property. Is that clear பசங்களா? ஏன்னா ஸ்பெசிஃபிக்னு சொல்லும்போது பெர் கிராம் பத்தி தான் அந்த டிஸ்கஷன் வருது, மோலார்னு சொல்லும்போது பெர் மோலை பத்தி தான் அந்த வருது. ஸோ அதனால சிஸ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் இல்லைனாலும் அது அதை பொறுத்து மாறாது இல்ல, பெர் கிராம் பெர் மோல் எல்லாம் ஃபிக்ஸ்டு தானே. அதனால தான் இட் இஸ் சேயிங் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் நோன் அஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இஸ் தட் கிளியர்? ஸோ ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரிஃபிக்ஸா மோலார் ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணா இட் பிகம்ஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் அந்த ரேஷியோ என்ன ஆகும், அது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா மாறும். இதை நோட் பண்ணிக்கோங்க. கிளியர்னு நினைக்கிறேன், பக்காவா நினைக்கிறேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன சார்? ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தோஸ் ஃபங்க்ஷன்ஸ் விச் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அது எப்படி வந்து இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எப்படி வந்தாங்க, எந்த ரூட் வழியா போனாங்க, அதை பத்தி கவலை இல்லை. இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும். ஸோ பசங்களா பாருங்க, thermodynamic properties whose values depends only on the initial and final state of the system are called state function. For example, நம்ம எழுத போற நீட் எக்ஸாம் பத்தியே யோசிச்சு பாருங்க. நம்ம நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதுல வந்து நமக்கு ஆன்சர் 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஒரு ஆன்சரை நம்ம பபிள் பண்றோம். நாம எப்படி பபிள் பண்ணுவோம்? மேபி அந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு அந்த கான்செப்ட் தெரியும், அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண கரெக்ட் ஆன்சர் மார்க் பண்ண. இன்னொரு ஸ்டூடெண்ட் தெரியாது, சுத்தமா தெரியாது, ஆனா பிளாங்கா வந்து கெஸ் பண்ண பபிள் பண்ண. பட் வேல்யூவேஷன் பண்ணும்போது நீங்க படிச்சு பபிள் பண்ணேனா இல்ல கெஸ் பண்ணி பபிள் பண்ணேனா அதை பத்தி எல்லாம் அவங்க கவலையே இல்லை. அவங்க என்ன பாக்குறாங்க, ஃபைனலி அந்த ஆன்சர் கரெக்ட் பபிள் வந்திருக்கா. கரெக்ட் பபிள் வந்திருந்தா அவங்க மார்க் வழங்குவாங்க. கரெக்டா? இதுதானே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நடக்குது, இதுதானே நீட் எக்ஸாமுக்கு நடக்க போகுது. எஸ் பசங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் மாதிரி. தே ஆர் ஜஸ்ட் கேர் அபவுட் நீங்க அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா, ஆமா. கரெக்டா பபிள் பண்ணிருக்கீங்களா, ஆமா. மார்க் வழங்குங்க. They don't know இது வந்து ப்ராப்பரா யோசிச்சு எடுத்திருக்கீங்களா இல்ல சும்மா கெஸ் பண்ணியிருக்காங்களா, அதை பத்தி கவலையே இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மேனர் ஆஸ் டு ஹவு த சேஞ்ச் இஸ் brought about. அவங்க வந்து எந்த ஒரு விதத்துல இந்த சேஞ்ச் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி கவலையே அவங்களுக்கு இல்லை. ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வேணும்ல. இன்டர்னல் எனர்ஜி ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் U, எந்தால்பி H, என்ட்ரோபி S, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி G, பிரஷர், டெம்பரேச்சர், வால்யூம், இதெல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன், மறந்துடாதீங்க. ஸோ தீஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் விச் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ரெடியா? நெக்ஸ்ட் பாருங்க, பாத் ஃபங்க்ஷன். இதுக்கு நேரா ஆப்போசிட். பாத் ஃபங்க்ஷன் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? ஹீட் ஒர்க் அவ்வளவுதான். ஹீட் ஒர்க் கூட ஹீட் கெப்பாசிட்டியும். ஸோ பாருங்க, ஒர்க் எடுத்துக்கோங்க. ஒர்க் எப்படி? இப்போ சைலத்தோட ஆஃபீஸுக்கு நான் வரேன், 5 மாடி பில்டிங். ஓகே, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து லிஃப்ட் ஏறி வந்தா 5th ஃப்ளோருக்கு வரலாம், இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து ஸ்டேர் ஏறி வந்தாலும் 5th ஃப்ளோருக்கு வரலாம். பட் ரெண்டுலையுமே நம்ம பண்ற ஒர்க் ஒரே மாதிரியா? இல்லை சார். லிஃப்ட் ஏறும்போது உங்களோட ஒர்க் ரொம்ப கம்மி, ஆனால் நீங்க ஸ்டேர் ஏறி வரும்போது நீங்க அதிகமாக ஒர்க் பண்றீங்க. எஸ், ஸோ ஒர்க் இஸ் எ பாத் ஃபங்க்ஷன். ஏன்னா ஒர்க் வந்து நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து 5th ஃப்ளோருக்கு வந்தேன் அது மட்டும் பார்க்காம எப்படி வந்தேன் அதை பொறுத்து இருக்குல்ல. ஸோ ஸ்டேர் ஏறி வரும்போது ஒர்க் அதிகமா இருக்கு, லிஃப்ட் ஏறி வரும்போது ஒர்க் கம்மியா இருக்கு. That is why we are saying work is a path function. So work, heat capacity, heat work, heat capacity, இது மூணுமே பாத் ஃபங்க்ஷன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அதை தவிர எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்படி படிச்சுக்கோங்க. கிளியரா? செட்டா? எஸ். இன்னொரு விஷயம், சைக்ளிக் ப்ராசஸ் இருக்கு. சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன தெரியுமா? எங்கிருந்து ஆரம்பிச்சனோ அங்க வந்து முடியும். தட் மீன்ஸ் இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் சேமா இருப்பேன். இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் சேமா இருப்பேன். சேஞ்ச் இன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் வில் பி 0. ஏன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் பசங்களா ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் எனர்ஜி, இட் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ டெல்டா யூனா என்ன? டெல்டா யூனா U ஃபைனல் மைனஸ் U இனிஷியல் தானே. இப்போ நான் என்ன சொல்றேன்? ஐ ஆம் டாக்கிங் அபவுட் எ சைக்ளிக் ப்ராசஸ்ல இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேம் ஸ்டேட் தானே. அப்போ இது என்ன ஆகும்? 0 ஆகும். இட் பிகம்ஸ் 0 ஆகும். ஸோ அதனால தான் இங்க சொல்றேன், change in state function will be 0 in a cyclic process. Not just delta U மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷனும், இன்டர்னல் எனர்ஜி, எந்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, பிரஷர், டெம்பரேச்சர், வால்யூம், இப்படி இருக்கிற எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸும் ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ல அதோட வேல்யூ 0வா இருக்கும்னு சொல்றாங்க. ரெடியா?
அடுத்தது நாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பத்தி படிக்க போறோம் பசங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் படிக்க போறது என்ன? ஐசோதெர்மல். வாட் யூ மீன் பை ஐசோதெர்மல் ப்ராசஸ்? சார் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருப்பேன். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் வாட்? டெல்டா டி ஜீரோ. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெல்டா டி ஜீரோ. தட் மீன்ஸ் இனிஷியல் டெம்பரேச்சரும் ஃபைனல் டெம்பரேச்சரும் சேம். பசங்களா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல இருக்கிற ரிலேஷன் என்ன தெரியுமா? pressure is inversely proportional to volume. Pressure is inversely proportional to volume. So பசங்களா அந்த pressure volume graph எப்படி இருக்கு பாருங்க. pressure volume graph எப்படி இருக்கு? pressure is inversely proportional to volume தானே. so graph வந்து இப்படி போகும் பாருங்க. volume increase ஆகும்போது pressure குறையுது, போது volume குறையுது. so this graph correctly indicate pressure is inversely proportional to volume in an isothermal process. graph நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐசோபாரிக்னு சொன்னா என்ன தெரியுமா? pressure constant. pressure constant டெல்டா பி ஜீரோ. PI is equal to PF. ஸோ பசங்களா எகெயின் ப்ரெஷர் வோலியம் கர்வு பாருங்க. வோலியம் கம்மியானாலும் வோலியம் கூடினாலும் ப்ரெஷருக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தானே, அதனால கிராஃப் வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைனா போகுது. this curve is called adiabatic. this curve is called adiabatic. so பசங்களா இந்த PV கர்வ்ல ஐசோதெர்மல்ல PV கர்வ்ல இந்த இருக்கிற ஏரியா இருக்குல்ல, ஏரியா அண்டர் த PV கர்வ் is called isothermal work. ஏரியா அண்டர் த PV கர்வ் is called work. இது ஐசோதெர்மல் ஆனதுனால இந்த ஏரியா தான் ஐசோதெர்மல் ஒர்க். ஆனா இது பாருங்க, இதுதான் என்ன ஒர்க்? இது வந்து ஐசோபாரிக் ஒர்க். ஐசோபாரிக் ஒர்க். அடுத்து பாருங்க ஐசோகோரிக். ஐசோகோரிக்ல வோலியம் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ டெல்டா வி ஜீரோ. ஸோ என்ன ஆகும்? ப்ரெஷர் வோலியம் கர்வில் வோலியம் கான்ஸ்டன்ட் ஆனதுனால லைன் இப்படி இருக்கு. ஸோ இதோட இந்த ப்ரெஷர் வோலியம் கர்வுக்கு அண்டர்ல ஏரியா இருக்கா? ஏரியா கம்மியா இருக்கு. ஸோ அதனால ஐசோகோரிக் ஒர்க் வந்து மினிமம். ஏன்னா ஏரியாவே இல்லையே, இதுக்கு இந்த லைனுக்கு கீழே ஏரியா இருக்குமா? இல்லையே. ஸோ அதனால ஐசோகோரிக் ஒர்க் இஸ் த மினிமம் ஒர்க்னு சொல்லுவாங்க. கிளியரா? அடுத்தது அடியபேட்டிக் ஒர்க். அடியபேட்டிக் அந்த ஒர்க் நம்ம அந்த அடியபேட்டிக் வார்த்தை இதுக்கு முன்னாடி நம்ம பவுண்டரியில யூஸ் பண்ணேன். அங்க என்ன சொன்னேன்? அடியபேட்டிக் பவுண்டரி, நோ எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் system and surrounding. இல்ல நோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் சொன்னேன். அதுதான் பசங்களா அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்ல நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஸோ ஹீட் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னு சொல்றேன். ஸோ Q is equal to 0. Q is equal to 0. ஓகே, மறந்துடாதீங்க. Q represents the heat transfer. அது ஜீரோ தான். ஆனா அடியபேட்டிக்லயும் பாத்தீங்கன்னா கர்வு பாருங்க, நம்ம ஐசோதெர்மல் பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்? ஐசோதெர்மல்ல நமக்கு தெரியும், ஐசோதெர்மல்ல pressure is inversely proportional to volume. அதனால தான் கர்வ் இப்படி இருக்கு. இங்க கர்வ் பாருங்க கொஞ்சம் கூட டவுன்வர்டா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா இங்க pressure is inversely proportional to volume மட்டும் இல்ல, volume raised to gammaன்னு ஒரு ஃபேக்டர் அங்க கொடுத்திருக்காங்க. அந்த காமானா என்ன தெரியுமா? கிரையோமேக்னெட்டிக் ரேஷியோ. அது பிசிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க. காமா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரையோமேக்னெட்டிக் ரேஷியோ பசங்களா. அதனால தான் ஐசோதெர்மல் மாதிரியே கர்வ் இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஆனா அது வந்து இன்னும் அதுக்கு கீழே ஐசோதெர்மல் கர்வுக்கும் கீழே தான் அடியபேட்டிக்கோட கர்வு வரும். அப்ப அடியபேட்டிக் ஒர்க்னு சொன்னா இவ்வளவுதான் இருக்கும். கிளியரா? இப்ப எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. pressure versus volume curve. இப்படி ஒரு லைன் இருந்தா pressure constant, so it is isobaric. இப்படி ஒரு லைன் இருந்தா volume constant, so it is isochoric. அப்புறம் ரெண்டு பேரு pressure inversely proportional to volume isothermal, pressure inversely proportional to volume raised to gamma adiabatic. Clear? Right? அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான, இது வரைக்கும் நம்ம சொன்னதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பத்தி படிக்க போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கேன். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. அப்படி சொல்றாங்க. எனர்ஜி கன்சர்வ்டு எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. எனர்ஜி ஆஃப் an isolated system remains constant. இத மேத்தமேட்டிக்கலா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க தெரியுமா? மேத்தமேட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்க கொடுக்கிற மேத்தமேட்டிக்கல் சிம்பல் delta U is equal to Q plus W. Sir, what is delta U? Change in internal energy. What is Q? It is the heat. What is W? It is the work. So பசங்களா internal energy என்ன? Hi முகமது கனி. Hi. Internal energy என்ன? சாரி, சிஸ்டத்துக்கு அந்த சிஸ்டம், இது பென், இந்த பென் எடுத்துக்கோங்க. இந்த பென் ஒரு சிஸ்டமா அசியூம் பண்ணுங்க. இந்த சிஸ்டத்துல நீங்க எக்ஸ்டர்னலி எந்த ஃபோர்ஸும் கொடுக்காதீங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸும் வேண்டாம், வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இது கொடுக்கலன்னா கூட இந்த சிஸ்டத்துல உள்ள நிறைய பார்ட்டிகிள் இருக்குல்ல, இந்த பார்ட்டிகிளுக்கு ரொட்டேஷனல் மோஷன், வைப்ரேஷனல் மோஷன், டிரான்ஸ்லேஷனல் மோஷன், அதே மாதிரி இந்த பார்ட்டிகிளுக்குள்ள நியூக்ளியஸ் எலக்ட்ரான் இருக்காங்க, அதுக்கிடையில நியூக்ளியர் எலக்ட்ரான் அட்ராக்ஷன், இந்த மாதிரி so many factors, so many energy.
இதுக்குள்ள இன்பில்ட்டா இருக்கேன், இன்ட்ரின்சிக்கா இருக்கேன். அந்த எனர்ஜியை நம்ம சொல்ற பேரு தான் இன்டர்னல் எனர்ஜி, டெல்டா யூ. அந்த இன்டர்னல் எனர்ஜி சிஸ்டத்தோட இப்படி இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியில ஏதாவது சேஞ்ச் நீங்க கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். அதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபேக்டரை யூஸ் பண்ணலாம். ஒன்னு ஹீட், இன்னொன்னு ஒர்க். ஒன்னு ஹீட், இன்னொன்னு ஒர்க். ஸோ இந்த Q stands for heat, W stands for work. கிளியரா பசங்களா? எஸ். இப்போ இதுல இருக்கிற இந்த ஹீட்டை பத்தி, தட் மீன்ஸ் Q பத்தி நம்ம பேசுறோம் பசங்களா. நல்லா கேட்டுக்கோங்க. இன் கெமிஸ்ட்ரி, நாட் லைக் பிசிக்ஸ், பிசிக்ஸ் அப்படி இல்லை. ஆனால் கெமிஸ்ட்ரியில வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த சிஸ்டம். ஆனால் பிசிக்ஸ்ல அவங்க சரௌண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ இன் கெமிஸ்ட்ரி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த சிஸ்டம் பசங்களா. சிஸ்டம் ஹீட் அப்சார்ப் பண்ணா, சிஸ்டம் ஹீட் அப்சார்ப் பண்ணா Qக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும், Qக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும். சிஸ்டத்துல இருந்து ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்னா Qக்கு நெகட்டிவ் சைன், Qக்கு நெகட்டிவ் சைன். ஹீட் அப்சார்ப்ட் பை தி சிஸ்டம் பாசிட்டிவ், ஹீட் ரிலீஸ்ட் பை தி சிஸ்டம் நெகட்டிவ். கிளியரா? What is heat அப்படின்னு கேட்டா, it is the exchange of energy which is a result of temperature difference is called system. Between system and surrounding ஒரு temperature difference இருக்கும். அந்த temperature differenceால ஒரு energy exchange நடந்தா, அந்த energy exchange temperature difference காரணம் ஒரு energy exchange நடந்தா, அந்த energy exchangeக்கு சொல்ற பேரு தான் heat. Heat absorbed by the system positive heat, heat released by the system negative heat. மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஹீட் கெப்பாசிட்டி இங்க சொல்றேன். ஹீட் கெப்பாசிட்டி சொல்லிட்டு நான் என்ன பத்தி ஒர்க்கை பத்தி சொல்றேன். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி பாருங்க. வாட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி? சார் ஒரு சிஸ்டம் இருக்கு சார். அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ஒரு 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்கணுமோ அதுக்கு சொல்ற பேரு தான் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ அதோட ஃபார்முலா என்ன? அதோட ஃபார்முலா ஹீட் கெப்பாசிட்டி C is equal to Q by delta T. Here heat capacity, C stands for heat capacity. Q is the heat change. Q is the heat supplied. எதுக்கு சப்ளை பண்ண? டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றதுக்கு. 1 டிகிரி செல்சியஸ் ஒரு 1 கெல்வின் ரைஸ் பண்றதுக்கு நம்ம ஹீட் சப்ளை பண்றோம்ல. ஸோ வாட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி? ஹீட் கெப்பாசிட்டி இஸ் த ஹீட் சப்ளைடு in order to bring a 1 degree increase in temperature of the system. Clear? இது heat capacity. இந்த heat capacity ல ரெண்டு வேரியேஷன் இருக்கு. ஒன்னு specific heat capacity, இன்னொன்னு molar heat capacity. First of all, specific heat capacity என்ன தெரியுமா? specific heat capacity னா சிஸ்டத்தோட weight 1 கிராம் தான். 1 கிராம் weight இருக்கிற சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் வேணுமோ அதுக்கு பேரு தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஹீட் கெப்பாசிட்டியோட இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா சார்? படிச்சிருக்கேன் சார். Q by delta T. அதை வந்து மாஸால டிவைட் பண்ணுங்க, மாஸ் ஆஃப் த சிஸ்டத்தால டிவைட் பண்ணுங்க. டிவைடட் பை மாஸ், இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்திருக்கு, மாஸ் வந்திருக்கு. டிவைடட் பை மாஸ் வரும்போது என்ன ஆகுது? பர் கிராம் ஆகுது. பர் கிராம் சப்ஸ்டன்ஸோட ஹீட் கெப்பாசிட்டிக்கு சொல்ற பேரு தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அடுத்தது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. நல்லா பாருங்க பசங்களா. பர் மோல் சப்ஸ்டன்ஸோட சிஸ்டத்தோட மோல், பர் மோல் ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ், ஒரு மோல் சிஸ்டம் என்கிட்ட இருக்கு. அதோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ஒரு 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் ஹீட் கொடுக்கணும்ல, அதுக்கு சொல்ற பேரு தான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ என்ன பண்ணுங்க, ஹீட் கெப்பாசிட்டி Q by delta T னா ஹீட் கெப்பாசிட்டி தானே. அந்த ஹீட் கெப்பாசிட்டியை நீங்க என்ன பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸால டிவைட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஸ்மால் n stands for number of moles. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸால டிவைட் பண்ணா அது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆகும். மாஸால டிவைட் பண்ணா அது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆகும். Q by delta T மட்டும் இருந்து அதுக்கு பேர் என்ன? ஹீட் கெப்பாசிட்டி. கிளியர்? ஹீட் கெப்பாசிட்டியும் ஹீட்டும் மறந்துடாதீங்க, ரெண்டும் பாத் ஃபங்க்ஷன். கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் ஒர்க் பசங்களா. ஒர்க்கை பத்தி பேச போறேன். டெல்டா யூ ஈக்குவல் டு Q by W ன்னு சொன்னேன்ல. சிஸ்டம் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் பேசிட்டே இருக்கேன், இல்ல கண்டினியூஸா பேசிட்டு இருக்கேன். ஐ எம் டூயிங் ஒர்க். ஸோ என்னோட எனர்ஜி என்ன ஆகுது? குறையும். இன்டர்னல் எனர்ஜி குறையும். ஸோ ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். சைன் என்ன வரும்? நெகட்டிவ் வரும். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவ் வரும் பசங்களா. ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவ், சிஸ்டம் ஒர்க் டன் பண்றாங்க, நெகட்டிவ் ஒர்க். சைன் புரியுதுல்ல? இஃப் த ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், எனக்கு சாப்பாடு கிடைச்சது, இப்போ நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் 6:30க்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன். அப்போ எனக்கு எம் மேல somebody is doing work on me அந்த மாதிரி அசியூம் பண்ணுங்க. அப்போ என்னோட ஒர்க் என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பாசிட்டிவ், ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவ். பசங்க இப்படி யோசிங்க. சிஸ்டத்துக்குள்ள கேஸ் இருக்கு. அந்த சிஸ்டம் ஒர்க் பண்றாங்க. சிஸ்டம் ஒர்க் பண்ண என்ன ஆகும்? அந்த பிஸ்டன் மேல போகும். அப்போ என்ன நடக்கும்? கேஸுக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான் எக்ஸ்பான்ஷன் ஒர்க். மறந்துடாதீங்க, ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான் எக்ஸ்பான்ஷன் ஒர்க். அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு சொன்னாலும் நெகட்டிவ் தான், எக்ஸ்பான்ஷன் ஒர்க்னு சொன்னாலும் நெகட்டிவ் தான் சைன்.
அதே மாதிரி சிஸ்டம் இருக்கு, கேஷியஸ் சிஸ்டம் இருக்கு. நான் பிஸ்டனை ப்ரெஸ் பண்றேன், ஐ ஆம் கம்ப்ரஸிங். சிஸ்டனை ப்ரெஸ் பண்ண கம்ப்ரஸிங். ஸோ ஐ ஆம் டூயிங் ஒர்க் ஆன் த சிஸ்டம், ஐ ஆம் டூயிங் ஒர்க் ஆன் த சிஸ்டம். அப்போ என்ன நடக்குது? கம்ப்ரஷன் நடக்குது. ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னு சொன்னாலும் பாசிட்டிவ் தான், கம்ப்ரஷன் ஒர்க்னு சொன்னாலும் பாசிட்டிவ் தான். கம்ப்ரஷன் ஒர்க் பாசிட்டிவ், எக்ஸ்பான்ஷன் ஒர்க் நெகட்டிவ். மறந்துடாதீங்க. கிளியரா? அப்புறம் மேத்தமேட்டிக்கல நீங்க படிக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா இருக்கு. the work is equal to minus p external into delta v. work is equal to minus p external into delta v. yes possible. இந்த p external தெரியும்ல, எக்ஸ்டர்னலி அப்ளை ஆகுற பிரஷர், சிஸ்டம் மேல எக்ஸ்டர்னலி அப்ளை ஆகுற பிரஷர் தான் p external. delta v is the change in volume. அந்த பிரஷர் அப்ளை பண்ணும்போது வோலியத்துல சேஞ்ச் இருக்கும்ல, சம்டைம்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்கும், சம்டைம்ஸ் கம்ப்ரஷன் நடக்கும். நல்லா பாருங்க. இப்போ எக்ஸ்பான்ஷன் ஒர்க்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் ஒர்க்னா என்ன? சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. அப்போ வி ஃபைனல் கிரேட்டர் தென் வி இனிஷியலா இருக்கும். ஃபைனல் வோலியம் இனிஷியல் வோலியத்தோட அதிகம். கம்ப்ரஷன் ஒர்க்னு என்ன இருக்கும்? கம்ப்ரஷன் ஒர்க் இனிஷியல் வோலியம் தான் அதிகமாக இருக்கும். இனிஷியல் வோலியத்தை விட ஃபைனல் வோலியம் திரும்பி இனிஷியல் வோலியம் கிரேட்டர் தென் வி ஃபைனல் வோலியம். அப்போ அதுக்கு பேர் என்ன? கம்ப்ரஷன் ஒர்க். கம்ப்ரஷன் ஒர்க்கில் வோலியம் குறையும்ல, அப்போ ஃபைனல் வோலியம் கம்மியாக இருக்கும். எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கில் வோலியம் கூடும்ல, ஸோ ஃபைனல் வோலியம் அதிகமாக இருக்கும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரெடியா? புரியுதா? நெக்ஸ்ட், இப்போ ஒர்க்கோட ஃபார்முலா பார்த்தேன். இது ரிவர்சிபிள் ஒர்க்குக்கு இந்த ஃபார்முலா போதும். ஆனா ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ஒர்க்குன்னு சொல்றாங்க. ரிவர்சிபிள் ஐசோதர்மல் ஒர்க்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி யோசிங்க. சார் இங்க ஐசோதர்மல்னு சொல்லியிருக்கு. ஐசோதர்மல்னு சொன்னாலே ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் தானே? ஆமா, ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்னு சொன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தானே? எஸ் சார். ஐசோதர்மல்னு சொன்னாலே ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிவி கான்ஸ்டன்டா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? P1 V1 is equal to P2 V2. P1 V1 is equal to P2 V2. அது அங்க இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும். அப்புறம் இன்னொரு விஷயம், ரிவர்சிபிள் ஒர்க்கோட ஃபார்முலா. இது நீங்க படிக்கணும், டெரிவேஷனல்ல நீங்க படிக்க தேவையில்லை. நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபார்முலா படிச்சா போதும். W is equal to நெகட்டிவ் சைனை பத்தி கவலை வேண்டாம், அது வந்து நமக்கு தெரியும்ல. கம்ப்ரஷன் ஒர்க்கா இருந்தா எப்படி இருக்கும்? ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் பாசிட்டிவ். எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கா இருந்தா எப்படி இருக்கும்? அது நெகட்டிவ்னு நமக்கு தெரியும்ல. அந்த லாஜிக் வச்சு நமக்கு சைனை கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி ஃபார்முலாவுக்கு சேர்த்து நெகட்டிவ் சைனை படிச்சுக்கோங்க. W is equal to minus 2.303 nRT log V2 by V1. பசங்களா வோல்யூத்துல சொல்லும்போது V2 by V1. ஆனா பாருங்க, P1 V1 is equal to P2 V2 தானே? அப்போ V2 by V1 சொன்னா அது P1 by P2 தானே? அதனால பிரஷர்ல சொல்லும்போது V2 by V1 இருக்க வேண்டிய இடத்துல நீங்க P1 by P2 போடலாம். ஸோ ரிவர்சிபிள் ஐசோதர்மல் ஒர்க்குக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு வோலியம், இன்னொன்று வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர். W is equal to minus 2.303. W is equal to minus 2.303 nRT log V2 by V1. P1 by P2 அப்படி இருக்கும். ஓகே, என்ன புரியுதுல? ஏன் இந்த P1 V1 is equal to P2 V2 வருது? ஏன்னா இங்க ஐசோதர்மல்ல சொல்லியிருக்கு. ஐசோதர்மல்ல பிரஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ PV is equal to constant. அப்போ P1 V1 is equal to P2 V2. That's it. கிளியரா? ரைட், இங்க வாங்க. அப்போ நம்ம இனிமே என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சோம். அதுல இருக்கிற டேர்ம்ஸ், இன்டர்னல் எனர்ஜி, ஹீட், ஒர்க் எல்லாமே படிச்சோம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வரப்போகுது. டிஃப்ரெண்ட் சினாரியோல அந்த ஃபார்முலாவில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் வரப்போகுது. அதை பத்தி நம்ம படிச்சுதான் ஆகணும். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக்னு என்ன சார்? ஐசோகோரிக் மீன்ஸ் வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட் என்ன சார்? டெல்டா V0. வால்யூம் கான்ஸ்டன்ட்னா டெல்டா V0 சார். அப்ப நமக்கு தெரியும்ல, W is equal to minus P external into delta V தானே? W is equal to minus P external into delta V தானே? ஆமா, டெல்டா V0 னு சொன்னீங்க. அப்ப டெல்டா V0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? 0 into minus P external, அதுவும் 0 ஆகும். 0 ஆகும், ஒர்க் 0 ஆகும். ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ்ல டெல்டா V0 அது மட்டும் இல்ல, அதனால W0 ஒர்க் 0. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றாங்க சார்? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்டா U is equal to Q plus W தானே? ஆமா, W0 தானே? அப்ப டெல்டா U is equal to Q தான். டெல்டா U is equal to Q மட்டும் தான் இருக்கு. டெல்டா U is equal to Q மட்டும் தான் இருக்கு. எப்போ? ஐசோகோரிக்ல. ஐசோகோரிக்னா என்ன? வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆனதுனால இந்த Qக்கு கீழே ஒரு V னு போடலாம். ஸோ QV is equal to delta U. Delta U is equal to QV. பசங்களா டெல்டா U னா என்ன? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. Change in internal energy is equal to QV. சார் Q னா என்ன சார்? சார் Q னா என்ன சொல்லுங்க? Q னா என்ன? சார் Q னா என்ன? Q னா ஹீட். QV னு சொன்னா என்ன? at constant volume. so heat at constant volume. So basically change in internal energy delta U is equal to heat at volume. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. கிளியரா?
நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதே எக்ஸ்பிரஷனை இந்த டெல்டா யூ ஈக்குவல் டு கியூவி இருக்குல்ல, அப்படின்னா இந்த டெல்டா யூக்கு கியூவிக்கு நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். அதுக்கு சிம்பிளா நம்ம படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா ஹீட் கெப்பாசிட்டி பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஹீட் கெப்பாசிட்டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், பிகாஸ் we are talking about isochloric process. so மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லும்போது cm அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன ஆகும் சார், அப்போ q இல்ல, இது qv ஆகும், டிவைடட் பை n டெல்டா t. qv divided by n delta t, molar heat capacity at constant volume. இதில் இருந்து qv மட்டும் இங்க எடுத்து என்ன ஆகும் சார், இதை cross multiply பண்ணுங்க. so cm molar heat capacity at constant volume நான் cv ன்னு எழுதுறேன், cv n delta t, ncv delta t. so பசங்களா, qv is equal to, what is qv, heat at constant volume, that is equal to delta u ன்னு நம்ம இந்த previous slideல சொன்னேன். இப்போ அதுக்கு ரெண்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு, தட் இஸ் n இன்டு சிவி இன்டு டெல்டா டி. என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், சிவினா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, டெல்டா டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ QV is equal to delta U is equal to NCV delta T. பசங்களா, இதுல இருந்து ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் பாருங்க. ஐசோதர்மல் தானே, ஐசோதர்மல் ஐசோதர்மல் இமேஜின் பண்ணுங்க. ஐசோதர்மல் இமேஜின் பண்ணிட்டீங்களா? பண்ணேன் சார். ஐசோதர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தானே? ஆமா சார். அப்ப டெல்டா டி 0 தானே? ஆமா சார். ஸோ ஐசோதர்மல் டெல்டா டி 0, ஐசோதர்மல் டெல்டா டி 0. இப்போதான் சொன்னேன் டெல்டா யூ ஓட எக்ஸ்பிரஷன், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. இப்போ டெல்டா டி 0 ஆச்சுன்னா என்ன ஆகும், டெல்டா யூ 0. ஸோ பசங்களா, ஐசோதர்மல்னு சொன்னா டெல்டா டி மட்டும் 0 இல்லை, இனிமே டெல்டா யூ 0 தான். அதனால மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல எங்கேயாவது, சென்டென்ஸ்ல எங்கேயாவது ஐசோதர்மல் சொன்னா டெல்டா டி 0 ஆகும், டெல்டா யூ ஆல்சோ 0, பிகாஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி தான். டெல்டா டி 0 தானே ஐசோதர்மல்ல, அப்ப டெல்டா யூ 0 தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q plus W. எஸ், டெல்டா யூ 0, அப்போ Q plus W இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W. Q இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஒர்க். ஒர்க்கோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒர்க்கோட ஃபார்முலா மைனஸ் 2.303 இல்ல, ரிவர்சிபிள் ஐசோதர்மல் ஒர்க் என்ன, மைனஸ் 2.303 NRT log V2 by V1 தானே. இங்க Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W. அப்போ ஆல்ரெடி ஒர்க்கில் ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆகும். ஸோ 2.303 NRT log V2 by V1, இல்லாட்டி 2.303 NRT log P1 by P2. ஸ்டார்ட் கிளியர். இந்த எக்ஸ்பிரஷன்லாம் பை ஹெட் பண்ணாதீங்க, எப்படி வந்துன்னு புரியுது இல்லை. ஒரு கனெக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா இதோட ரூட் இப்படி தான் தெரிஞ்சது அப்புறம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அது இல்லாட்டி நீங்க எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஈக்குவேஷனை படிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தலை வெடிச்சிடும். ஓகே, ஸோ அதனால தெர்மோடைனமிக்ஸ் வந்து டஃப்பான சாப்டர் கிடையாது, பட் ப்ராப்பராக கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனை பிடிச்சி கரெக்டாக படிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே பக்கவா மைண்ட்ல ஞாபகம் இருக்கும், ஈஸியா ப்ராப்ளம் எல்லாம் பண்ண முடியும். ரெடியா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பக்கவா கிளியரா பசங்களா? எஸ் எஸ். அடியபேட்டிக், அடியபேட்டிக் பத்தி பேச போறோம். அடியபேட்டிக்ல என்ன சார், அடியபேட்டிக் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது, அதனால Q is equal to 0, அதனால Q is equal to 0. அப்ப டெல்டா U is equal to Q plus W ல Q 0 ஆகும். so டெல்டா U is equal to W, change in internal energy becomes work. எப்போ, அடியபேட்டிக் ஒர்க், அடியபேட்டிக் ஒர்க். கிளியரா? கிளியரா? ரைட்டு. சைக்ளிக் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்து நமக்கு தெரியும் சார், சைக்ளிக் ப்ராசஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் சேம் ஆனதுனால எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷனும் 0வா இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆல் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் 0 இன் அ சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால டெல்டா யூ இங்கே 0 தான். டெல்டா யூ 0னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q plus W தானே. ஸோ Q plus W 0 தானே, Q plus W 0. ஸோ Q is equal to minus W, Q is equal to minus W. கிளியரா? ஸோ பைஹார்ட் பண்ணாதீங்க, பைஹார்ட் பண்ண நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு ஃபார்முலா இருக்கு, நீங்க நம்பர் போடுவீங்க. தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல இத்தனை ஃபார்முலா இருக்குன்னு நம்பர் போடுவீங்க. ஏன்னா நீங்க பைஹார்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க அந்த கான்செப்ட்ல அந்த ரூட்ல படிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஃபார்முலாவோட நம்பர் பார்க்க மாட்டேன், அந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இதுதான் ஃப்ளோ, இதுதான் ஃப்ளோ, இது இப்படிதான் வந்தது, இது இப்படிதான் வந்தது, அந்த ஐடியா மைண்ட்ல இருந்தா போதும். கிளியர்? எஸ் பசங்களா. அடுத்தது ஐசோதர்மல் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஸோ ஐசோதர்மல் சொல்றது சார், ஐசோதர்மல் சொன்னா டெல்டா டி 0, டெல்டா டி 0னா டெல்டா யூ 0, டெல்டா டி 0, டெல்டா டி 0னு சொன்னா டெல்டா யூ ஆல்சோ 0. ஓகே சார், இது ரெண்டும் புரிஞ்சு சார். அடுத்தது ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்னா சிஸ்டத்துக்கு மேல ப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு அங்க யாருமே இல்லை, அங்க வேக்யூம்னு அர்த்தம், வேக்யூம்னு அர்த்தம். அப்போ பி எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லடா. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் வேக்யூம்னு சொன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் 0, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் 0, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் 0. அப்போ பி எக்ஸ்டர்னல் 0, பி எக்ஸ்டர்னல் 0னா W is equal to minus P external into delta V தானே. அப்போ P external 0னா W also 0, W also 0,
W also 0. புரியுதா? எதெல்லாம் 0 வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட எக்ஸ்பிரஷன் டெல்டா U is equal to Q plus W. டெல்டா U is equal to Q plus W. ஆல்ரெடி டெல்டா U 0. ஆல்ரெடி டெல்டா U 0. Q பத்தி நமக்கு தெரியாது. ஸோ Qனே எழுதுனேன். W 0. ஸோ இது 0, இது Q, இது 0. பசங்களா இப்படி இருந்தா Q என்ன? அதுவும் 0 தானே? அதுவும் 0 தான். ஸோ ஐசோதெர்மல் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்லும்போது டெல்டா T is equal to 0, டெல்டா U is equal to 0. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொன்னதுனால P external is equal to 0, அப்போ ஒர்க் is equal to 0, அப்போ Q is equal to 0. எல்லாமே 0 வருது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. கிளியரா? ஐசோபாரிக்னு சொன்னா என்ன சார்? சார் ஐசோபாரிக்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்தா டெல்டா P 0 ஆகும் சார். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்தா டெல்டா P 0 தான் சார். அப்போ அது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன சேஞ்ச் கொண்டு வரும்? டெல்டா U is equal to Q plus W தானே சார்? டெல்டா U is equal to Q plus W தான் சார். அதுல ப்ரெஷர் டேர்ம் இல்லையே, அதனால எதுவும் 0 ஆகாது. டெல்டா U Q ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தானே, அதனால இந்த Qவை QPன்னு எழுதலாம். முன்னாடி வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஹீட்டை வந்து QVன்னு எழுதுனேன்ல, அதே மாதிரி இங்க ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆனதுனால இந்த ஹீட்டை QPன்னு எழுதலாம். எஸ் சார். அப்புறம் Wயோட ஃபார்முலா -P external into டெல்டா V தானே, அந்த -P external into டெல்டா V இங்க நாம எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா வந்து ஏதோ புதுசாக கொண்டு வந்து நினைச்சிடாதீங்க. டெல்டா U is equal to Q plus W இருக்குல்ல, அதைத்தான் நம்ம வந்து Wக்கு -P external into டெல்டா V சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்படி எழுதினா இந்த ஃபார்முலாவை நல்லா பாருங்க பசங்களா. டெல்டா Uவை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் த ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அண்ட் QP பற்றி இப்போ சொன்னேன். கிளியரா நல்லா பாருங்க. அப்போ நமக்கு இந்த QPயை இங்க எடுத்து கொண்டு வந்தா, ஹீட் QPன்னு என்ன? ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் கொண்டு வந்தா டெல்டா U plus P external into டெல்டா V. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. QP is equal to டெல்டா U plus P external into டெல்டா V. டெல்டா Uவை பொறுத்த வரைக்கும் நமக்கு QVன்னு சொல்லலாம். இப்போ இந்த QPக்கு ஏதாவது சொல்லணுமே, அதே மாதிரி தான் நீங்க யோசிக்கிறீங்க. கவலையப்படாதீங்க, அதுக்கு தான் நம்ம அடுத்ததா எந்தால்பியை பத்தி படிக்க போறோம். யாரை பத்தி படிக்க போறோம்? எந்தால்பியை பத்தி படிக்க போறோம். QP is equal to எந்தால்பி. எஸ் மாஸ்டர், QP is equal to எந்தால்பி. மறந்துடாதீங்க. QV டெல்டா U, QP டெல்டா H. ஓகே, அப்போ அதுக்கு எந்தால்பின்னா என்ன படிக்கணும்? வாட் இஸ் எந்தால்பி சார்? எந்தால்பியோட ஃபார்முலா பாருங்க, அதை வச்சு நான் டெஃபினிஷன் சொல்றேன். எந்தால்பி is equal to H is equal to U plus PV தான் சார். ஸோ ஒரு சிஸ்டத்துக்கு, அந்த சிஸ்டத்துக்குள்ள இன்பில்ட்டா இருக்கிற எல்லா எனர்ஜி, அதுக்கு சொல்ற பேர் என்ன? இன்டர்னல் எனர்ஜி. அப்புறம் அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு நாம் அது மேல ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். So sum of the internal energy and the pressure volume work done on the system to produce the system. System produce ஆகும்போது சிஸ்டத்துக்கு நிறைய எனர்ஜி இருக்கு. டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, நியூக்ளியர் அட்ராக்ஷன், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை டோட்டலா சொல்ற பேரு இன்டர்னல் எனர்ஜி. அந்த இன்டர்னல் எனர்ஜி கூட அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு நாம அதுக்கு மேல ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ரெஷர் வால்யூம் ஒர்க், அதையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? எந்தால்பி கிடைக்குது. கிளியரா பசங்களா? ஸோ H is equal to U plus PV. அப்படின்னா டெல்டா H எடுங்க. டெல்டா H எடுத்தா டெல்டா H is equal to டெல்டா U plus டெல்டா PV. ஓகே, டெல்டா H is equal to டெல்டா U plus. சார் டெல்டா PVல P external டெல்டா V ன்னு எழுதலாம். P external, external pressure constant, அதனால P external into டெல்டா V ன்னு எழுதலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவும் பாருங்க ஒரே மாதிரி இருக்குல்ல. QP is equal to delta U plus P external delta V. Delta H is equal to delta U plus P external delta V. So delta U P external delta V, delta U P external delta V ஒரே மாதிரி ரைட் சைடு வந்தா ஒரே மாதிரி தான் லெஃப்ட் சைடு. ஸோ QPன்னு சொன்னா என்ன சார்? QPன்னு சொன்னா டெல்டா H. ஸோ QPன்னு சொன்னா டெல்டா H. ஸோ பசங்களா QP is equal to delta U plus P external delta V ன்னு எழுதலாம். ஸோ பசங்களா QP is equal to QV plus P external into delta V ன்னு எழுதலாம். ஏன் சார் அப்படி? ஏன்னா QP heat at constant pressure is called enthalpy. QV heat at constant volume, அதுக்கு பேர் தான் internal energy. So P external delta V ன்னு எழுதலாம். கிளியரா? Hi sir, hi. நான் plus student here. Plus next year I will watch your class. Okay da. Right. This is thermodynamics. Chemistry la thermodynamics. Okay, right. So next year பாரு. இப்பவே subscribe பண்ணிக்கோ சேனலை மறக்காம. ரைட். ஸோ பசங்களா பாருங்க, அங்க சொன்ன மாதிரி இங்கே நான் சொல்ல போறேன். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி என்ன? ஹீட் கெப்பாசிட்டி பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஹீட் கெப்பாசிட்டி
Q by delta T heat capacity divided by N பண்ணா molar heat capacity. இப்போ நான் heat capacity at constant pressure பண்ண போறேன். அப்போ heat capacity at constant pressure Cp. Heat capacity at constant pressure Cp. Cp is equal to Qp by N delta T. Constant pressure தானே, அப்போ Qp by N delta T. அப்போ Qp is equal to Ncp delta T. Qp is equal to cross multiply பண்ணுங்க. Qp is equal to Ncp delta T. But already நமக்கு தெரியும் heat at constant pressure என்ன, enthalpy தான். So delta H is equal to Ncp delta T. Qp is equal to Ncp delta T. பசங்களா புரியுதா? So பசங்களா சொல்லுங்க, Qv heat at constant volume that is equal to delta U change in internal energy. Qp heat at constant pressure that is equal to delta H change in enthalpy. Change in enthalpy is your formula Ncp delta T. Change in internal energy your formula Ncv delta T. Clear? Cv heat capacity at constant volume. Cp heat capacity at constant pressure. Clear? அப்போ இந்த ஃபார்முலா எல்லாம் எப்படி வந்துன்னு எல்லாம் புரிஞ்சுதுல? எல்லாமே வந்து என்தால்பியில இருந்து வருது. என்தால்பி டெல்டா H அது Qp தான். இன்டர்னல் எனர்ஜி டெல்டா U அது Qv தான், மறந்துடாதீங்க. எஸ், அடுத்தது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தந்தா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ரியாக்டன்ஸ் இருக்கு, ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்ப நாம வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பேரு தான் டெல்டா என்ஜி. டெல்டா என்ஜினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன். அப்போ பசங்களா நமக்கு தெரியுமே PV = NRT நமக்கு தெரியும்ல. ஆமா, இது வரைக்கும் நம்ம P external into delta V, இங்க PV = NRT தானே. ஆமா, அப்ப P external into delta V க்கு பதிலா நமக்கு வந்து இந்த டெல்டா NRT யூஸ் பண்ணலாமே. எஸ். சோ பசங்களா பாருங்க, இப்போ நம்ம இருக்கிற ஈக்குவேஷன், இப்போ நம்ம கையில இருக்கிற ஈக்குவேஷன் பாருங்க. இப்போ நம்ம கையில இருக்கிற ஈக்குவேஷன் டெல்டா H = டெல்டா U plus P external into delta V. P external into delta V னு சொன்னா அது PV மாதிரி தானே. எஸ். சோ இந்த PV இருக்கிற வேண்டிய இடத்துல நான் என்ன பண்றேன், NRT போடுறேன். எப்ப போடணும், கெமிக்கல் ஈக்குவேஷன் தந்து அதில இருந்து டெல்டா என்ஜி கண்டுபிடிக்க முடிஞ்சா நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால தான் இங்க கொடுத்திருக்காங்க டெல்டா H = டெல்டா U plus P external delta V இருந்த இடத்துல இப்போ டெல்டா NG RT னு கொடுத்திருக்காங்க. ஹியர் இது எப்போ கொடுக்கணும், கெமிக்கல் ஈக்குவேஷன் தந்தா தான். क्वेश्चन பேப்பர்ல கெமிக்கல் ஈக்குவேஷன் தந்தா தான் இதை யூஸ் பண்ணணும். சோ இதுல டவுட் என்ன, இந்த டெல்டா NG எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் சைடும் ரியாக்டன்ட் சைடும் கேஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா. அப்படி கண்டுபிடிக்கும் போது டெல்டா NG 0 வந்தா இது மொத்தமா 0 ஆகும். டெல்டா H = டெல்டா U ஆகும். சேஞ்ச் இன் என்தால்பி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் ஆகும். டெல்டா NG பாசிட்டிவ் வேல்யூ வந்தா என்ன ஆகும், டெல்டா H கிரேட்டர் than டெல்டா U ஆகும். டெல்டா NG நெகட்டிவ் வந்தா என்ன ஆகும், டெல்டா H லெஸ் than டெல்டா U ஆகும். சோ இதெல்லாம் டிஃபரண்ட் கேசஸா நீங்க படிச்சுக்கலாம். ரெடியா மாஸ்டர்? எஸ், +1ல தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. சோ நீங்க பார்க்கலாம், தப்பு இல்ல. +1 தானே, +1 சாப்டர்ல தானே தெர்மோடைனமிக்ஸ் இருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா, இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா தியரி எல்லாம் படிப்பாங்க, ப்ராப்ளம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த கன்வர்ஷன் வந்து சரியா கவனிக்க மாட்டேன். அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் மொமெண்டா மாறும். நமக்கு தெரியும், கான்செப்ட் தெரியும், ஃபார்முலா தெரியும், ஆனா நமக்கு ஆன்சர் வராது. நமக்கு ஏன்னா இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன் நமக்கு தெரியாது. ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல இம்பார்ட்டன்டான சில கன்வர்ஷன்ஸ் நான் இங்க சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் ATMனு சொன்னா 101.3 ஜூல். 1 liter ATM is equal to 101.3 joule. 1 liter barனு சொன்னா 100 ஜூல். ஓகே, 1 டெசிமீட்டர் கியூப்னு சொன்னாலும் 1 லிட்டர்னு சொன்னாலும் அது ஒன்று தான். அப்புறம் வேற என்ன, 1 எலக்ட்ரான் வோல்ட் 1.6 into 10⁻⁻19 ஜூல். 1 எர்க் 10⁻⁻7 ஜூல். 1 கேலரி 4.18 ஜூல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியர்? கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? சொல்லுங்க, கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? The work done during expansion of a gas. The work done during expansion of a gas from a volume of 4 decimeter cube to 6 decimeter cube. அப்ப இது V1, இது V2. Okay? Against a constant external pressure. அப்ப P external தந்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும், work done கண்டுபிடிக்கணும். work done ஓட ஃபார்முலா minus P external into delta V. So that is equal to minus P external எவ்வளவு 3 into delta V, final minus initial பார்த்தா 6 minus 4, that is equal to 2 decimeter cube. Decimeter cube னு சொன்னா அப்ப இது -3 ATM into 2 liter. அப்ப இது -6 ATM liter. -6 ATM liter. பசங்களா -6 ATM liter -6 இருக்கு. அப்ப இது ஆன்சர் மார்க் பண்ணா என்ன ஆகும், நெகட்டிவ் மார்க் வரும். ஏன்னா இதோட யூனிட் பாருங்க, ஜூல் இருக்கு, எல்லாமே ஜூல் இருக்கு. அப்ப ATM liter என்ன பண்ணணும், ஜூலா கன்வெர்ட் பண்ணணும். So we know that -6 into 1 ATM liter is equal to 101.3 joule தானே. So -6 into 100 சமணம் பண்ணணும், -600 something வரும், -600 something. So the right answer is option B.
ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இஸ் தட் கிளியர்? அதனால தான் சொல்கிறேன் யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட சால்விங் இங்கே சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியரா நீங்கள் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? 2 liters of an ideal gas at a pressure of 10 atm. அப்போ expands 10 atm. ஓகே, expands isothermally into a vacuumனு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஐசோதெர்மலின்னு சொல்லியிருக்கு. ஐசோதெர்மலின்னு சொன்னதுனால நான் என்ன சொல்லுவேன்? ஐசோதெர்மலினா டெல்டா டி 0 தான். டெல்டா டி 0னா அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி தானே. அப்போ டெல்டா டி 0 ஆச்சுன்னா டெல்டா யூ ஆல்சோ 0 தான். ஓகே, வேக்யூம்னு சொல்லியிருக்காங்க. வேக்யூம்னு சொன்னா என்ன அர்த்தம் சார்? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 0ன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 0ன்னு சொன்னா W is also 0 because W is equal to minus P external to delta V தானே. Yes. How much heat is observed and how much work is done கேட்குறாங்க. work 0. இனி ஹீட்டை பற்றி சொல்கிறாங்க. we know that delta U is equal to Q plus W. delta U 0 that is equal to Q plus W 0. ஸோ அதனால Q also 0. ஸோ பசங்களா 0 எங்கேயாவது இருக்கா? இருக்கு சார். அதுதான் ரைட் ஆன்சர். எஸ் கரீம், வெரி குட். நெக்ஸ்ட் பாடுறா. சேம் இது சேம். ஓகே, இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகுது. கட் பண்றேன். ஓகே, எஸ் இது பாருங்க. 3 moles of an ideal gas. Okay, 3 moles of an ideal gas n is equal to 3. compressed சொல்றாங்க. கம்ப்ரஷன் ஒர்க்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ ஒர்க் டன் கண்டிப்பா பாசிட்டிவ் வரும். ஆன்சர் கண்டிப்பா பாசிட்டிவ் வரணும். ஒர்க் டன் பாசிட்டிவ். ஐசோதெர்மலி டெல்டா டி 0. 60 liter to 20 liter. அப்போ V1 V2 using constant pressure of P atm. so P external வந்து 5 atm. V1 V2 எல்லாம் தந்திருக்காங்க. ஹீட் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? 2 moles of an ideal gas compressed isothermally 60 liter to 20. அப்போ V1 தந்திருக்கு, V2 தந்திருக்கு. using constant pressure 5 atm. heat change Q for the compression is கண்டுபிடிக்கணும். பாருங்க, external pressure 5 atm தந்திருக்காங்க. கொஸ்டின்ல தந்திருக்காங்க. அப்புறம் பாருங்க, டெல்டா V 60 லிட்டர்ல இருந்து 20 லிட்டருக்கு போகுது. தட் மீன்ஸ் ஃபைனல் வால்யூம் 20 தான், இனிஷியல் வால்யூம் தான் 60. டெல்டா வீனா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே. அப்போ 20 minus 60 என்ன ஆகும்? -40 லிட்டர். டெல்டா வி ரெடி. இப்போ P எக்ஸ்டர்னல் 5 atm கொஸ்டின்ல தந்திருக்கு. டெல்டா வி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். P எக்ஸ்டர்னலும் டெல்டா வியும் தந்தா அதை வச்சு W கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ W is equal to -P external டெல்டா வி. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் இன்டூ 5 இன்டூ -40. ஸோ என்ன ஆகும்? 200 atm லிட்டர். W வந்து 200 atm லிட்டர். இது ஒர்க் தான். கேட்டது என்ன? ஹீட் சேஞ்ச் Q கேட்டிருக்காங்க. பசங்களா, இது வந்து ஐசோதெர்மல்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஐசோதெர்மல்னு சொன்னா டெல்டா டி 0 தானே. ஆமா. டெல்டா டி 0னா டெல்டா யூ 0 தானே. ஆமா. அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q plus W. இங்க டெல்டா யூ 0 அப்படின்னா Q plus W is equal to 0. Q plus W 0னா Q is equal to -W. W 200. அப்போ Q என்ன? -200. Q is equal to -200. வெரி குட் கேரி. காட் இட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க. 5 moles of ideal gas. அப்போ n is equal to 5. expands அப்படின்னா நெகட்டிவ் ஒர்க். ஏன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஸோ இதுல இருந்து நெகட்டிவ் சைன் தான் வரும்னு கன்ஃபார்ம். இந்த எக்ஸ்பேண்ட் வார்த்தை இருக்குல்ல, அதுல இருந்தே நெகட்டிவ் ஒர்க் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 10 லிட்டர் டு a volume of 100 லிட்டர். ஓகே, அப்போ இது V1, இது V2. அப்புறம் டெம்பரேச்சர் தந்திருக்காங்க. அண்டர் ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சிபிள் ரிவர்சிபிள் ஒர்க்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நம்ம W is equal to -2.303 nRT into log V2 by V1 யூஸ் பண்ண போறேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. -2.303. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் 5. ஓகே சார், ஆரோட வேல்யூ என்ன? இங்க பாருங்க இங்க கொஸ்டின்லயே தந்திருக்காங்க, ஜூல்ல தந்திருக்காங்க. நீங்க ஆன்சர் ஜூல்ல வேணுமா? ஆன்சர் ஜூல்ல தான் வேணும்னா ஆரோட வேல்யூ 8.314. ஆன்சர் கிலோ ஜூல்ல வேணும்னா ஆரோட வேல்யூ 8.314 into 10⁻³ கிளியரா? டெம்பரேச்சர் 300 Kelvin அதுவும் கொஸ்டின்ல தந்திருக்கு. log V2 by V1 100 by 10. ஸோ அதை சால்வ் பண்ணும்போது -28,721 ஜூல்னு வரும். ஓகே, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன் நெகட்டிவ் ஒர்க் தான். இப்போ சைன் வந்து ரொம்ப பைஹார்ட் எல்லாம் பண்ணாதீங்க. கம்ப்ரஷன் ஒர்க்கா? ஓகே, அது பாசிட்டிவ் தான். எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கா? அது நெகட்டிவ் தான். இங்க V1 V2 மாத்தி எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த லாஜிக்லயாவது நீங்க சைனை கரெக்டாக கண்டுபிடிச்சா போதும். இல்லாட்டி எப்பவுமே டெல்டா வின்னு சொன்னா ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் தான். அது பார்க்கும்போதே அதோட சைன் தெரியும். அந்த சைனும் நெகட்டிவ் வந்தா மைனஸ் ஒர்க்கு என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். கிளியர்?
அடுத்து பாருங்க, choose the correct option for free expansion. free expansion சொன்னா என்ன அர்த்தம்? p external 0 னு p external 0 னு சொன்னா என்ன அர்த்தம்? w0, ஏன்னா w is equal to minus p external delta v தானே. ஓகே, on an ideal gas under adiabatic. adiabatic னு சொன்னா அர்த்தம் no heat exchange னு அர்த்தம். அப்ப q is equal to 0. ஓகே, சோ பாருங்க q 0 வரணும், 0 வரணும். இங்க q not equal to 0, அப்ப இது தப்பு. q 0 தானே. ஓகே, அப்புறம் பாருங்க w 0 வரணும், w 0 வரணும், w not equal to 0, அப்ப இதுவும் தப்பு. w 0 வரணும், ரைட். choose the correct option. Ideal gas under adiabatic condition for the following. So p external 0, q 0, w 0, q 0, w 0, q 0, w 0. அப்ப நமக்கு இங்க பாருங்க, இது பாருங்க w 0 வந்துச்சு, q 0 வந்துச்சு. இந்த w and q இது ரெண்டும் சேர்ந்தது தானே. இதை வச்சு தானே நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட mathematical expression எடுத்திருக்கோம். we know that first law of thermodynamics ஓட mathematical expression என்ன? delta u is equal to q plus w. இதுல delta u is equal to q 0, w 0, அப்ப delta u 0. delta u 0 வந்தா நமக்கு தெரியும் delta u is equal to ncv delta t தானே. அப்ப delta u 0 னா என்ன அர்த்தம்? ncv delta t 0 னு அர்த்தம். ncv delta t ல n வந்து number of moles, அது 0 ஆகாது. heat capacity 0 ஆகாது. அப்படினா கண்டிப்பா delta t is equal to 0 னு அர்த்தம். அப்ப delta t யும் 0 வரணும். so option 1 is the right answer. very good Kerry. ரெடியா? yes. next பாருங்க, during compression of a spring, compression work னா work done on the system, positive work. so answer positive தான் வரும். answer positive தான் வரும். அப்ப இது வராது, சாரி, இது வராது, பாசிட்டிவ் தான் வரும். so 8 இல்லாட்டி 12 இதான் வரும் பாசிட்டிவ் work. spring work done is 10 kilojoule. compression work done on the system 10 kilojoule. so work is equal to positive 10 kilojoule னு நான் எடுக்கிறேன். and 2 kilojoule escaped to the surrounding as heat. q என்ன? q ஓட சைன் என்ன? escape ஆகுது. q escape ஆகுது. that means சிஸ்டத்துல இருந்து escape ஆகுதுன்னா absorbed இல்ல, released by the system. அப்ப அதோட சைன் என்ன? minus 2 kilojoule. okay, change in internal energy delta u is equal to q plus w. that is equal to q ஓட value minus 2, w ஓட value 10 minus 2 8. answer 8, option b. answer 8, option b. clear-ஆ? simple தானே. சைன் கன்வென்ஷன்ல இப்ப பக்கவாயிடுச்சுல. w work done on the system positive, work done by the system negative, heat absorbed positive, heat released negative. ரைட், அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க அடுத்தது delta u is equal to, பசங்களா delta u is equal to ஐசோபாரிக் ஒர்க்கா, ஐசோ அடியபேட்டிக் ஒர்க்கா, ஐசோகோரிக் ஒர்க்கா, ஐசோதெர்மல் ஒர்க்கா? delta u is equal to ஏதோ ஒர்க் ஆகணும். ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே ஒர்க் தானே. சோ நமக்கு தெரியும் delta u is equal to q plus w. ஆனா இத ஆப்ஷன்ஸ் பார்த்தா எல்லாமே ஒர்க்னு இருக்கு. அப்ப இங்க ஒர்க் மட்டும் இருக்கணும்னா இந்த q என்ன ஆகணும்? 0 ஆகணும். if q is equal to 0 then delta u is equal to work. அப்ப q 0 ஆகணும்ல. q 0 ஆகணும்னா அது அடியபேட்டிக்ல தான் நடக்கும். சோ அடியபேட்டிக் ஒர்க், ஆப்ஷன் b. clear-ஆ? next பாருங்க, given the reaction at 1240 Kelvin and 1 atm. இங்க ஒரு chemical reaction தந்திருக்காடா. calcium carbonate solid gives calcium oxide plus carbon dioxide. okay, chemical reaction தந்திருக்காங்க. delta h தந்திருக்காங்க. okay, so பசங்களா பாருங்க delta h நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன? delta h is equal to delta u plus delta ng rt. ஃபார்முலா இருக்குல்ல. ஆமா, delta h தந்திருக்காங்க 176 kilojoule. so இது வந்து 176 kilojoule. delta u அதுதான் கண்டுபிடிக்கணும் சார். delta u தெரியாது. delta ng ஈஸி சார். இங்க கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. delta ng கண்டுபிடிங்க சார். delta ng is equal to number of moles of gaseous product சைடுல எத்தனை கேஸ்? ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு சார். 1 சார். மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous reactant சைடுல எல்லாமே சாலிடா இருக்கேன். சோ அதனால just 1 தான் இருக்கு. 1 minus 0, it is just 1. it is delta ng 1. so 1 into r ஓட வேல்யூ பாருங்க, கிலோஜூல் தந்திருக்காங்க. அப்ப 8.314 into 10 power minus 3 into temperature வந்து 1240 Kelvin. அவ்வளவுதான்டா. அப்ப 176 இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. delta u ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீங்க கண்டுபிடிங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. ரைட், எஸ். நெக்ஸ்ட், ஓகே, இது வந்து நமக்கு வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, டாபிக். இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு அப்புறம் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தெர்மோ கெமிஸ்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ரெடியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெர்மோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இங்கே வரலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வேறையும் சில விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்.
கண்டினியூ பண்ணலாம். 1 hour ஆயிடுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இட்ஸ் a பிக் சாப்டர். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான எல்லா கான்செப்டையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எதுவும் ஸ்கிப் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கான்செப்டுவலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து கவனமாக பார்க்கணும். இதில் ஒரு லைன் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லாமே முழுசாக பார்க்கணும். ரெடியா? ரெடி. நெக்ஸ்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பசங்களா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பேச போகிறேன். ஆனால் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் தெரியுமா? அது வந்து ஸ்பான்டேனியஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஆகுறது எப்போ? ஸ்பான்டேனியஸ்னா என்ன? இந்த பெண் நான் மேலே இருந்து கீழே போட்டால் கீழே விழும். இங்கிருந்து போட்டால் அது மேலே போகுமா? மேலே போகாது, கீழே தான் வரும்ல. எஸ். கீழே இருந்து அது தானாக மேலே வருமா? மேலே வராது. அப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எல்லாமே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எல்லாமே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு புரிஞ்சதில்ல? அப்புறம் பாருங்க பசங்களா, ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையா, ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸோட ஹெல்ப் நமக்கு தேவை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தால்பி ஒரு ஃபேக்டர், எந்தால்பினா டெல்டா ஹெச். என்ட்ரோபி ஒரு ஃபேக்டர், டெல்டா எஸ். அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டர். அப்போ எந்தால்பி, என்ட்ரோபி, டெம்பரேச்சர், இது மூணையும் வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். அது முதல்ல சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலா எந்தால்பி எப்படி இருக்கணும், என்ட்ரோபி எப்படி இருக்கணும், டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் சொல்ல போறேன். புரியுதா? ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஆகுறதுக்கு எந்தால்பி எப்படி இருந்தா நல்லது, என்ட்ரோபி எப்படி இருந்தா நல்லது, டெம்பரேச்சர் எப்படி இருந்தா நல்லது, எல்லாம் இண்டிவிஜுவலா சொன்னதுக்கு அப்புறம் இது மூணையும் சேர்த்து ஒரு பக்காவான ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுவேன். அந்த ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸ்பான்டேனியஸ் இல்லாட்டி நான் ஸ்பான்டேனியஸ் சொல்லலாம். தட்ஸ் கிளியர். வாங்க. ஸோ ஸ்பான்டேனிட்டி ஃபேவரபிள் கண்டிஷன். ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஆகிறதுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? எந்தால்பியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்லாம் எந்தால்பி டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் நெகட்டிவ் வரலாம், பாசிட்டிவ் வரலாம். உங்களுக்கு தெரியும், சிஸ்டத்திலிருந்து ஹீட் எனர்ஜி வெளியே போனா அதுக்கு பேர் என்ன? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ சிஸ்டத்தோட எனர்ஜி குறையும். எனர்ஜி குறைஞ்சா ஸ்டெபிலிட்டி கூடும். அப்போ ஸ்டெபிலிட்டி கூடும்போது அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் ஆகும். பிகாஸ் எல்லா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனும் எதுக்காக தான் அது கேரி அவுட் ஆகுது? மோர் ஸ்டெபிலிட்டி எங்க கிடைக்குது அதை பார்த்து தானே போகும். கிளியரா? ஸோ டெல்டா ஹெச் நெகட்டிவ்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா சிஸ்டத்தோட எனர்ஜி குறையுதுன்னு அர்த்தம். சிஸ்டத்தோட எனர்ஜி குறையுதுன்னா அது ஸ்டேபிளான நிலைமை. அந்த ஸ்டேபிளான நிலைமைக்கு தான் எல்லா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸும் வரும். ஸோ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன் டெல்டா ஹெச் நெகட்டிவ் வரணும். டெல்டா ஹெச் நெகட்டிவ் வரணும். ஸோ பசங்க பாருங்க, டெல்டா ஹெச் லெஸ் தேன் 0, டெல்டா ஹெச் நெகட்டிவ், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்தா ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் டெல்டா ஹெச் நெகட்டிவ் வந்தா அது ஸ்பான்டேனிட்டிக்கு ஃபேவரபிளா இருப்பேன்னு சொல்றேன். அப்படின்னா இப்படி நீங்க கன்க்ளூட் பண்ணக்கூடாது. எல்லா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனும் ஸ்பான்டேனியஸ். அதே மாதிரி ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொன்னாலே அங்கே டெல்டா ஹெச் நெகட்டிவ்னு நீங்க கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா என்சிஆர்டியில் 2 இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு பாருங்க. ½ N2 + O2 gives NO2. இந்த ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்பன் கிராஃபைட்டும் சல்ஃபரும் சேர்ந்து கார்பன் டை சல்ஃபைடா ஆகும்போது அதோட ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. enthalpy of reaction positive value, enthalpy of reaction positive value, delta H positive னா என்ன அர்த்தம்? endothermic. See, both are endothermic. இது ரெண்டுமே endothermic. ஆனா இந்த ரெண்டு endothermic ரியாக்ஷனும் ஸ்பான்டேனியஸ் தான். ஸ்பான்டேனிட்டிக்கு ஃபேவரபிளான கண்டிஷன் எக்ஸோதெர்மிக் தான். அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னு நினைச்சு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் மட்டும்தான் ஸ்பான்டேனியஸ் ஆகும்னு நினைச்சிடாதீங்க. இந்த 2 எக்ஸாம்பிள் பாருங்க, என்சிஆர்டியில் கொடுத்தது. அதனால தான் இந்த ஈக்குவேஷனை எடுத்திருக்கேன். இந்த 2 இடத்துலையுமே டெல்டா ஹெச் பாசிட்டிவ் எண்டோதெர்மிக், ஆனால் ஸ்டில் இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். அதனால நான் என்ன சொல்றேன், அப்போ ஸ்பான்டேனிட்டி வந்து டெல்டா ஹெச் மட்டும் டிபெண்ட் பண்ணல. எந்தால்பி மட்டும் வச்சு நீங்க ஸ்பான்டேனிட்டியை டிசைட் பண்ணக்கூடாது, தப்பாயிடும்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு என்ட்ரோபியும் டெம்பரேச்சரும் தேவைப்படுது. கிளியரா? புரியுதா? அப்ப நமக்கு அடுத்தது யாரை பத்தி பார்க்கலாம்? என்ட்ரோபியை பத்தி பார்க்கலாம். சார், வாட் இஸ் என்ட்ரோபி? என்ட்ரோபியோட சிம்பிள் எஸ். இட் இஸ் a measure of disorder. It is a measure of randomness. ஓகே, ஸோ பசங்களை பாருங்க, ஸ்பான்டேனியஸா ஒரு சிஸ்டம் எப்போ பாருங்க, நம்ம எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலும் சரி, நேச்சுரலா நடக்கிறது என்ன தெரியுமா? மோர் டிசார்டர். எல்லாருக்குமே பிடிச்சது என்ன? மோர் டிசார்டர். இப்போ கிளாஸ் ரூம்ல டீச்சர் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இப்படி எல்லாம் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, பெஞ்சு மேலே டெஸ்க் மேலே எல்லாம் இருப்பாங்க. மேக்ஸிமம் டிசார்டர். டீச்சர் வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து உட்காந்துருவாங்க. ஸோ டீச்சர் போனதுக்கு அப்புறம் யாரும் சொல்ல தேவையில்லை. டீச்சர் வந்து இல்லாட்டி பெல் அடிக்கணும், ஸ்கூல்ல பெல் அடிக்கணும், இல்லாட்டி டீச்சர் கிளாஸ்க்குள்ள வரணும். அப்போதான் எல்லாரும் வந்து உட்காருவாங்க. அப்போ யாரோ ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தான் அவங்க வந்து உட்காடுறாங்க. ஆனா டீச்சர் போனா யாரும் சொல்ல தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ நேச்சுரல் டெண்டன்சி என்ன? எப்பவுமே டிசார்டர் தான் நேச்சுரல் டெண்டன்சி. கிளியரா? ஸோ increase in entropy is favorable condition for spontaneity. மறந்துடாதீங்க, ஸ்பான்டேனிட்டிக்கு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் என்ன? increase in entropy. அப்படின்னா increase in disorder, increase in randomness. இதுக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு. பசங்களை liquefaction of gases கேள்விப்பட்டிருக்கா? கேஸ் லிக்யூஃபை ஆகுது, லிக்விடா மாறுது. கேஸ் லிக்விடா மாறும்போது என்ட்ரோபி குறையுது, ஆனா அது ஸ்பான்டேனியஸ்.
அப்ப இதுக்கும் எக்ஸெப்ஷன் இருக்கு. அப்ப என்ட்ரோபி மட்டும் வச்சும் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் மட்டும் பார்த்து, இது என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டத்தை பத்தி பேசுறேன், சிஸ்டத்தோட என்ட்ரோபி மட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஸ்பான்டேனிட்டி டிசைட் பண்ண முடியாது. அதனாலதான் எந்தால்பி, என்ட்ரோபி அண்ட் ஸ்பான்டேனிட்டி இருக்கு. கிளியரா? இனிமே நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபார் எனி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் த டோட்டல் என்ட்ரோபி மஸ்ட் இன்க்ரீஸ். சார் இப்பதான் நீங்க சொன்னீங்க என்ட்ரோபி மட்டும் பார்த்து ஸ்பான்டேனிட்டி சொல்ல முடியாதுன்னு. ஆனா இப்போ ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க பாருங்க, ஃபார் எனி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் த டோட்டல் என்ட்ரோபி மஸ்ட் இன்க்ரீஸ். கரெக்ட் தான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சிஸ்டத்தோட என்ட்ரோபி மட்டும் வச்சு சொல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். இப்போ இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல சொல்றாங்கல்ல டோட்டல் என்ட்ரோபி மஸ்ட் இன்க்ரீஸ், அந்த டோட்டல் என்ட்ரோபி சிஸ்டத்தோட என்ட்ரோபி இல்ல, சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங்கோட என்ட்ரோபி. ஸோ பத்தில பாருங்க, டெல்டா எஸ் யூனிவர்ஸ் கிரேட்டர் than 0 இட் இஸ் பாசிபிள் இன் ஆல் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். நீங்க கண்ணு பார்க்கவே சொல்லலாம், ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சொன்னாலே entropy of the universe greater than 0 வாதா இருக்கும். delta S universe greater than 0, that means entropy is increasing. இந்த delta S universe னா என்ன தெரியுமா? delta S of system plus delta S of surrounding. இதோட வேல்யூ மட்டும் வச்சு நீங்க சொல்லக்கூடாது, அது தப்பாயிடும். ஆனா delta S total அது always increasing தான். ஒரு spontaneous processனா delta S total always increasing தான். But the problem is இந்த delta S total universe இருக்குல்ல, அதை கால்குலேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நமக்கு என்ன பண்ணணும்? எந்தால்பி, என்ட்ரோபி, இன்னொரு ஃபேக்டர் டெம்பரேச்சர், இது மூணையும் வச்சு நமக்கு ஒரு புது டேர்மை படிக்கணும், புது டேர்மை பத்தி படிக்கணும். ரைட்டா? அதுதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதுக்கு வரும். அதுக்கு முன்னாடி வாங்க ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ஒரு ப்ராசஸ். ஓகே, நமக்கு டெல்டா எஸ் சிஸ்டத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, படிக்கணும். என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. முதல்ல அந்த ஃபார்முலா படிங்க. டெல்டா எஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. பசங்களா, கியூ பை டி. delta S system is equal to Q by T. அந்த ஃபார்முலா படிங்க. delta S system Q by T. இந்த delta S சிஸ்டத்தை மைனஸ் W by T ன்னு எழுதலாம். எப்போ எழுதலாம்? நல்லா பாருங்க. இது ஐசோதர்மல். ஐசோதர்மல்னு சொன்னா என்ன அர்த்தம்? டெல்டா டி 0. ஐசோதர்மல்னு சொன்னா டெல்டா டி 0. ஓகே சார், புரியுது. டெல்டா டி 0னா NCV டெல்டா டி ஆல்சோ 0. NCV டெல்டா டினா என்ன? டெல்டா U. ஸோ டெல்டா U ஆல்சோ 0. delta U is equal to Q plus W. அதானே first law of thermodynamics. அப்போ delta U 0 னா Q plus W is equal to 0. Q plus W is equal to 0 னா Q is equal to minus W. Q is equal to minus W. அதனால தான் entropy of the systemத்தோட ஃபார்முலா Q by T தான். அதை வந்து ஐசோதர்மல் ஆகும்போது அந்த Q இருக்கிற இடத்துல நமக்கு என்ன பண்ணலாம்? மைனஸ் டபிள்யூன்னு போடலாம். அதனால தான் டெல்டா எஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ பை டி போட்டிருக்கேன். இதனால ஐசோதர்மல் ஆனதுனால அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். இது ஓகேவா? டெல்டா எஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ பை டி ஓகேவா? இப்போ நான் சொல்றேன், இது ஐசோதர்மல் மட்டும் இல்லை, ரிவர்சிபிள் கூட. ரிவர்சிபிள் ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 என்ஆர்டி லோகு V2 by V1 தானே. அப்போ மைனஸ் டபிள்யூ என்ன? டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303. அப்போ மைனஸ் டபிள்யூனா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆகும். அப்போ பிளஸ் 2.303 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். 2.303 என்ஆர்டி லோகு V2 by V1. சார் இங்க ஒரு டி இருக்கு, டினோமினேட்டர்ல டி இருக்கு, இந்த டி அப்போ டீயும் டீயும் கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் 2. மைனஸ் இல்லை, மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு இல்லை. 2.303 என்ஆர் லோகு V2 by V1. கிளியரா பசங்களா? என்ட்ரோபியோட ஃபார்முலா தான் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம். சேஞ்ச் இன் என்ட்ரோபி டெல்டா எஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 2.303 என்ஆர் லோகு V2 by V1. எப்போ? ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ஒர்க் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கிளியரா? இப்போ நம்ம என்ட்ரோபி பத்தி படிச்சோம்ல. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரோபி இருக்கு. என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன், லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பரா மாறுது, என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன். என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன், சாலிட் லிக்விடா மாறுது. என்ட்ரோபி ஆஃப் சப்ளிமேஷன், சாலிட் கேஸா மாறுது. ஸோ என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன், என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன், என்ட்ரோபி ஆஃப் சப்ளிமேஷன். ஜெனரல் ஃபார்முலா என்ன? equal to Q by T. Delta S is equal to Q by T. Delta S is equal to Q by T. Okay. இப்போ ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போறேன். Delta S is equal to இங்க entropy of vaporization-ல இந்த ஹீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹீட்டுக்கு பேர் Q is called enthalpy of vaporization. Enthalpy of vaporization. And temperature-க்கு என்ன பேர்? Vaporization temperature-ஓட பேர் boiling point. Clear-ஆ? Enthalpy of fusion-ல Q ஓட பேர் என்ன தெரியுமா? Enthalpy of fusion-ல Q ஓட பேர் enthalpy of melting. Temperature என்ன? Melting temperature. Enthalpy of sublimation, delta is equal to Q by T, and that is equal to Q is a heat, that is equal to enthalpy of sublimation divided by T. Okay, clear? Just அந்த formula மட்டும் மாறும், term மட்டும் அங்கங்க மாறும். சொல்லுங்க சசிகலா மோகன் கேளுங்க. ரைட், அடுத்தது பசங்களா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. நான் சொன்னேன்ல, எந்தால்பி மட்டும் டெல்டா H நெகட்டிவ் வந்தா நல்லது, ஸ்பான்டேனிட்டி ஆகும். ஆனா எப்பவுமே ஆகாது. என்ட்ரோபி டெல்டா எஸ் சிஸ்டம்
அதை பார்த்து சொல்லக்கூடாது. டெல்டா எஸ் யூனிவர்ஸ் பார்த்து சொல்லலாம். டெல்டா எஸ் யூனிவர்ஸ் கிரேட்டர் தென் 0னா ஓகே. அப்போ என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் மட்டும் பார்த்தும் சொல்ல முடியாது. இப்போ எந்தால்பி வச்சு மட்டும் சொல்ல முடியாது, என்ட்ரோபி வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், எந்தால்பி, என்ட்ரோபி, டெம்பரேச்சர் இது மூணையும் சேர்த்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றோம். அதுதான் பசங்களா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு, பாருங்க, delta G is equal to delta H minus T delta S. Clear? Delta G of system. Here G is called change in, delta G is called change in Gibbs free energy. But delta G of system is equal to delta H of system minus T delta S of system. புரியுதா? இங்க டெல்டா எஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இல்ல, டெல்டா எஸ் ஆஃப் சிஸ்டம். டெல்டா எஸ் யூனிவர்ஸ் அது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 தான். அது கிரேட்டர் தென் 0ன்னு சொன்னா அதுக்கப்புறம் யோசிக்க தேவையில்லை, இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஆனா டெல்டா எஸ் சிஸ்டம் அது பாசிட்டிவ்னு சொன்னாலும் நெகட்டிவ்னு சொன்னாலும் 0ன்னு சொன்னாலும் அதை வச்சு டிசைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த 3 ஃபேக்டர் ஃப்ரேம் பண்ணி இருக்கிற 3 ஃபேக்டரும் இருக்கிற ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட ஈக்குவேஷன். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இங்க வாங்க, இதுல இந்த ஈக்குவேஷன் படி ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு ஸ்பான்டேனியஸா இல்லையான்னு சொல்ல முடியும். டெல்டா ஜி நெகட்டிவ் வந்தா, இந்த ஈக்குவேஷன்ல டெல்டா ஜி நெகட்டிவ் வந்தா ஸ்பான்டேனியஸ், டெல்டா ஜி நெகட்டிவ் வந்தா ஸ்பான்டேனியஸ், டெல்டா ஜி பாசிட்டிவ் வந்தா நான் ஸ்பான்டேனியஸ், டெல்டா ஜி 0 வந்தா ஈக்விலிபிரியம், டெல்டா ஜி 0 வந்தா ஈக்விலிபிரியம். கிளியரா? ரைட் சார். இந்த ஈக்குவேஷன்ல டெல்டா ஜி பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல டெல்டா ஜி சிஸ்டம், டெல்டா ஹெச் சிஸ்டம், டெல்டா எஸ் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. அப்போ ஓவராலா இந்த டெல்டா ஜியோட சைன் நெகட்டிவ் வரணும், அப்பதானே அது ஸ்பான்டேனியஸ் ஆகும். எஸ். ஸோ டெல்டா ஹெச்சோட ஃபேவரபிள் கண்டிஷன், டெல்டா ஹெச் நெகட்டிவ் வந்தா நல்லது சார், டெல்டா எஸ் பாசிட்டிவ் வந்தா நல்லது சார். ஒருத்தர் நெகட்டிவ் ஒருத்தர் பாசிட்டிவ், நல்லா பாருங்க, இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், அப்ப என்ன ஆகும், சாரி நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ், இதுவும் நெகட்டிவ், ஓவராலா நெகட்டிவ் வரும். டெல்டா ஜி நெகட்டிவ் வந்து ஸ்பான்டேனியஸ். அதனால நல்லா பாருங்க பசங்களா, இங்க நான் வந்து டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் சொல்றேன். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் தான் ஃபார்முலா. மறுபடியும் அந்த ஃபார்முலா போய் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்றது நல்லா கேளுங்க. இஃப் டெல்டா ஹெச் நெகட்டிவ் ஃபேவரபிள் தானே, ஆமா சார், எந்தால்பி நெகட்டிவ் வந்தா ஃபேவரபிள் தான் சார். டெல்டா எஸ் பாசிட்டிவ், entropy of the system positive வந்து அது ஃபேவரபிள் தானே, ஃபேவரபிள் தான். ஸோ போத் ஆர் ஃபேவரபிள் கண்டிஷன், ரெண்டும் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து போத் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்திருக்கேன். ரெண்டு கண்டிஷனும் எந்தால்பியும் என்ட்ரோப்பியும் ஃபேவரபிளா இருந்தா the system will be, the reaction will be spontaneous at all temperature. டெம்பரேச்சர் பத்தி கவலைப்பட தேவையில்ல. எந்தால்பி என்ட்ரோபி இந்த ரெண்டு ஃபேக்டரும் ஃபேவரபிளா வந்தா டெம்பரேச்சர் பத்தி கவலைப்பட தேவையில்ல. லோவர் டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சர், வாட் எவர் பி த டெம்பரேச்சர், இட் இஸ் spontaneous at all temperature. Is that clear? Next, delta H positive sir favorable இல்ல சார். டெல்டா எஸ் நெகட்டிவ் சார், அதுவும் ஃபேவரபிள் இல்ல. அப்ப ரெண்டு கண்டிஷனும் அன்ஃபேவரபிளா இருக்கு. ரெண்டு கண்டிஷனும் அன்ஃபேவரபிள் ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் வந்தா this reaction will be non-spontaneous at all temperature. எல்லா டெம்பரேச்சர்லயும் அது நான் ஸ்பான்டேனியஸா தான் இருப்பேன். ஆனா இப்போ பாருங்க, டெம்பரேச்சரோட எஃபெக்ட் அதை பத்தி பேச போறேன். டெல்டா ஹெச் நெகட்டிவ், நல்ல விஷயம், ஃபேவரபிள். டெல்டா எஸ் நெகட்டிவ், ஐயோ அன்ஃபேவரபிள். அப்போ ஒரு கண்டிஷன் ஃபேவரபிள், ஒரு கண்டிஷன் அன்ஃபேவரபிள் வந்திருக்கேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் டெம்பரேச்சருக்கு சிக்னிஃபிகன்ஸ் வருது. நல்லா பாருங்க, இப்போ டெல்டா ஹெச்சும் நெகட்டிவ், டெல்டா வி நெகட்டிவ், ரெண்டும் நெகட்டிவ்ல இருக்கேன்ல. அப்போ the reaction will be spontaneous at நெகட்டிவ் லோவர் டெம்பரேச்சர். ரெண்டும் நெகட்டிவ் வந்தா ரியாக்ஷன் will be spontaneous at temperature lower than equilibrium temperature. spontaneous at lower temperature. சார் எதை விட லோவர் டெம்பரேச்சர்னு கேட்டா equilibrium temperature விட லோவர் டெம்பரேச்சர். அப்ப equilibrium temperature எப்படி கண்டுபிடிக்கிறது அது நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ரெண்டும் நெகட்டிவ் வந்தா spontaneous ஆகும் எப்போ, only at temperature below equilibrium temperature. அதனால தான் spontaneous at lower temperature னு சொல்றேன், lower than TEQ னா equilibrium temperature. அடுத்தது வேற கேஸ், equilibrium temperature எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, டெல்டா ஹெச் பாசிட்டிவ் சார் ஃபேவரபிள் இல்ல, அன்ஃபேவரபிள். டெல்டா எஸ் பாசிட்டிவ் சார் ஃபேவரபிள். ஸோ அகைன் ஒரு கண்டிஷன் ஃபேவரபிள், ஒரு கண்டிஷன் அன்ஃபேவரபிள். ஆனா இங்க ரெண்டும் பாருங்க, ரெண்டும் பாசிட்டிவ் தானே, ரெண்டும் பாசிட்டிவ். அப்போ ஸ்பான்டேனியஸ் ஆகும் அட் டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சர்ல ஸ்பான்டேனியஸ் ஆகும். எப்போ ஹையர் டெம்பரேச்சர்ல ஸ்பான்டேனியஸ் ஆகும், எதை விட ஹையர், equilibrium temperature விட ஹையர். spontaneous at higher temperature, higher than equilibrium temperature. Is that clear பசங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், சார் equilibrium temperature எப்படி தான் சார் கண்டுபிடிக்கிறது.
பசங்களா டெல்டா ஜியை பற்றி சொல்லும்போது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு என்ன, அட் இக்விலிபிரியம் டெல்டா ஜி 0 ஆகும். அட் இக்விலிபிரியம் டெல்டா ஜி 0. டெல்டா ஜி 0ன்னு சொன்னால் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் 0. அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டி டெல்டா எஸ். அப்படின்னா டி இக்விலிபிரியம் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டெல்டா எஸ். ஸோ பசங்களா என்தால்பி வேல்யூ டிவைடட் பை என்ட்ரோபி வேல்யூ. என்தால்பி பை என்ட்ரோபி பண்ணால் உங்களுக்கு இக்விலிபிரியம் டெம்பரேச்சர் கிடைக்கும். அந்த இக்விலிபிரியம் டெம்பரேச்சரை விட லோவர் டெம்பரேச்சரில் ஸ்பான்டேனியஸ் ஆகும் எப்போ, ரெண்டு நெகட்டிவ் வந்தால். அந்த இக்விலிபிரியம் டெம்பரேச்சரை விட ஹையர் டெம்பரேச்சரில் ஸ்பான்டேனியஸ் ஆகும் எப்போ, ரெண்டும் பாசிட்டிவ் வந்தால். சிம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ தெர்மோடைனமிக்ஸோட பார்ட் நம்ம இங்கே வைண்ட் அப் பண்ணுறோம் பசங்களா. அடுத்தது நம்ம தெர்மோ கெமிஸ்ட்ரிக்கு போகிறோம். தெர்மோ கெமிஸ்ட்ரியில் வந்து கெமிக்கல் இக்குவேஷன்ஸ் இருக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும். அந்த டைமில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச், ஹீட் அப்சர்வ் ஆகுதா, ஹீட் ரிலீஸ் ஆகுதா, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் பசங்களா. அதுதான் தெர்மோ கெமிஸ்ட்ரி. அதில் வந்து முதல்ல நம்ம படிக்க போகிறது என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். பசங்களா பாருங்க, முதல்ல படிக்க போகிறது என்ன, என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ரெடியா? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் நல்லா பாருங்க. என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனோட ஃபார்முலா என்ன தெரியுமா, ப்ராடக்ட்ல இருக்கிறவங்களோட டோட்டல் என்தால்பி மைனஸ் ரியாக்டன்ட்ல இருக்கிறவங்களோட டோட்டல் என்தால்பி. ஸோ இந்த ஃபார்முலா படிக்கணும், இது இம்பார்ட்டன்ட். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. டெல்டா ஹெச் இங்க ஒரு ஆறுன்னு போட்டிருப்பாங்க. ஆறுன்னு போட்டா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கு சம் ஆஃப் என்தால்பிஸ் ஆஃப் ப்ராடக்ட் சைடில் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கும்ல. ஒரு ப்ராடக்ட் இல்லை, 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட்ல இருக்கலாம். ஸோ ப்ராடக்ட் சைடில் இருக்கிற அவங்களோட டோட்டல் என்தால்பி சம்மிடுங்க மைனஸ் ரியாக்டன்ட் சைடில் இருக்கிறவங்களோட டோட்டல் என்தால்பியோட சம் எடுங்க. ஸோ சம் ஆஃப் என்தால்பிஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் என்தால்பிஸ் ஆஃப் ரியாக்டன்ட். அதுதான் பசங்களா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். அதுதான் பசங்களா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, கிராஃபிக்கலி நான் சொல்றேன். இந்த சைடு எனர்ஜி இருக்குடா, இந்த சைடு எனர்ஜி இருக்கு, இந்த ரியாக்ஷன் ப்ரோக்ரஸ்னு இருக்கு, இங்க ரியாக்ஷன் ப்ரோக்ரஸ்னு இருக்கு. நமக்கு தெரியும் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வந்து நெகட்டிவ் வரலாம், பாசிட்டிவ் வரலாம். நெகட்டிவ் வந்தா எக்ஸோதெர்மிக், பாசிட்டிவ் வந்தா எண்டோதெர்மிக். கிராஃபிக்கலி அதை பார்க்கணும். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்டுக்கு இருக்கிற எனர்ஜி இவ்வளவு. ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. ஸோ இப்போ ப்ராடக்டா மாறும்போது அதோட எனர்ஜி இவ்வளவுதான் இருக்கு. ஸோ ரியாக்டன்ட்டுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு, ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கு. ரியாக்டன்ட்டுக்கு தானே ஹையர் எனர்ஜி, ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி கம்மி தானே. ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும்போது என்ன பண்ணியிருக்கேன், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியா இருக்கேன். எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு அதுக்கு என்ன பேரு, எக்ஸோதெர்மிக்னு பேரு. ஸோ இந்த கிராஃப் எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க, ஸோ இந்த கிராஃப் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த கிராஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றாங்க சார், எக்ஸோதெர்மிக். ஏன்னா டெல்டா ஹெச்னா என்ன, என்தால்பி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட். பாருங்க, என்தால்பி ஆஃப் த ப்ராடக்ட் கம்மியா இருக்கு, என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் அதிகமா இருக்கு. ஸோ லோவர் வேல்யூ மைனஸ் ஹையர் வேல்யூ நெகட்டிவ் சைன் வரும். ஸோ டெல்டா ஹெச் நெகட்டிவ் வந்தா இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ரெடியா? நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா, கிராஃப் இங்க எனர்ஜி இருக்குடா, இங்க ரியாக்ஷன் ப்ரோக்ரஸ் இருக்கு. இந்த சைடு ரியாக்டன்டோட எனர்ஜி இவ்வளவுதான். ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும்போது ப்ராடக்ட்டுக்கு ஹையர் எனர்ஜி அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ப்ராசஸ்ல அப்சர்ப்ஷன் நடந்திருக்கு, எனர்ஜி அப்சர்வ் ஆயிருக்குன்னா என்ன ஆகும், பாசிட்டிவ் எண்டோதெர்மிக். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் பாசிட்டிவ் எண்டோதெர்மிக். இல்லாட்டி ஃபார்முலா வைஸ் பாருங்க, என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் ஹையர் வேல்யூ மைனஸ் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் லோவர் வேல்யூ, ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ, பாசிட்டிவ் சைன். கிளியரா? அப்போ கிராஃபிக்கலி என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கிளியரா? எஸ் பசங்களா. அடுத்தது என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா, டெல்டா ஹெச் நல்லா இருக்கும், இங்க ஒரு எஃப் நல்லா இருக்கும். ஓகே, என்தால்பி ஆஃப் எஃப் ஸ்டாண்ட் ஃபார் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். பசங்களா இங்க பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் நீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. நைட்ரஜன் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், 2 moles அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பர்டிகுலர் கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு ஒரு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்குல்ல, இருக்கு சார். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்னன்னு சொல்ல போறேன். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொன்னா அதுல வந்து 1 mole ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகணும். ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட் எலிமெண்ட்ஸ் இன் இட்ஸ் ஸ்டேபிள் ஃபார்ம். 1 mole ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும் ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட் எலிமெண்ட். அந்த கான்ஸ்டிட்யூயன்ட் எலிமெண்ட் ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்கணும். அப்பதான் அதுக்கு பேர் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். இந்த ஈக்குவேஷனை பார்த்தா இங்க 2 mole அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கு, 1 mole இல்ல. 1 mole ப்ராடக்டா இருந்தா தானே அது என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்ல முடியும்.
கெமிக்கல் ஈக்குவேஷனோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. அந்த எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியான்னு சொல்லணும்னா இங்க 1 மோல் அமோனியா தான் இருக்கணும். இங்க 1 மோல் அமோனியா தான் இருக்கணும்னா இங்க 1/2 N2 3/2 H2 தான் இருக்கணும். பாருங்க பசங்களா, 1 மோல் அமோனியா 1 மோல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட் எலிமெண்ட்ஸ். யாரெல்லாம்? நைட்ரஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன். அவங்களோட ஸ்டேபிள் ஃபார்ம் N2 கேஸ் H2 கேஸ் ஸ்டேபிள் ஃபார்ம். ஸோ ஃப்ரம் த எலிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் த ஸ்டேபிள், ஃப்ரம் த எலிமெண்டரி ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் த ரியாக்டன்ஸ் 1 மோல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனும் அதோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனும் ஒன்று தான். இஸ் தட் கிளியர்? இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்ன. சார் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்லும்போது ப்ராடக்ட்ல 1 மோல் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த 1 மோல் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கணும்? ஃப்ரம் த கான்ஸ்டிட்யூயன்ட் எலிமெண்ட்ஸ் இன் இட்ஸ் எலிமெண்டரி ஃபார்ம், இன் இட்ஸ் ஸ்டேபிள் ஃபார்ம். அப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்பதான் அதுக்கு பேரு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். அப்படி அல்ல, இப்போ 1 மோல் அமோனியா இல்ல 2 மோல் அமோனியா, அப்போ எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஒரு எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. பட் அந்த எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்ல முடியாது. ஐ திங்க் இட்ஸ் கிளியர் நவ். இங்க வாங்க, இதை சொல்லலாமா? கார்பன் கிராஃபைட், கார்பனோட கார்பனுக்கு 2 ஃபார்ம் இருக்குல்ல, கிராஃபைட் அதே மாதிரி டயமண்ட் இருக்கு. கார்பன் கிராஃபைட் ½ கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. பசங்களா 1 மோல் கார்பன் மோனாக்சைடு தானே? ஆமா சார், 1 மோல் கார்பன் மோனாக்சைடு. கான்ஸ்டிட்யூயன்ட் எலிமெண்ட் யாரு? கார்பன் அண்ட் ஆக்சிஜன். கார்பன் கிராஃபைட் ½ ஆக்சிஜன். எஸ் சார், எலிமெண்டரி ஃபார்ம், ஸ்டேபிள் ஃபார்ம். நல்லா பாருங்க, இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் தான் அதோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. பட் இங்க பாருங்க, இங்கேயும் கார்பன் மோனாக்சைடு இருக்கு. 1 மோல் தானே? 1 மோல் தான், பிரச்சனை இல்லை, 1 மோல் தான். ஆனா இங்க பாருங்க, கார்பன் டயமண்ட் எடுத்திருக்கேன். பசங்களை நல்லா பாருங்க, கார்பன் கிராஃபைட் தான் ஸ்டேபிள் எலிமெண்டரி ஃபார்ம். கார்பனோட பியூரஸ்ட் ஃபார்ம், எலிமெண்டரி ஃபார்ம், ஸ்டேபிள் ஃபார்ம், அது டயமண்ட் இல்லை, அது கிராஃபைட். ஸோ இங்க டயமண்ட் வந்ததுனால தான் இதை எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் சொல்லலாம். ஆனா எதை சொல்ல முடியாது? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். பிகாஸ் கார்பன் கிராஃபைட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் நேச்சுரலி ஒக்கரிங் ஃபார்ம் ஆஃப் கார்பன். கார்பன் கிராஃபைட் வந்தா ஓகே கரெக்ட். ஆனா கார்பன் டயமண்ட் வந்தா அதை வந்து எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்ல முடியாது. வேணும்னா நீங்க எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் சொல்லிக்கோங்க. ரெடியா? இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க. equation a plus b gives c. ஓகே, c plus d gives y. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல c வந்து ஃபார்ம் ஆகுது இல்ல, அங்க வந்து எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வந்து 25. செகண்ட் ஈக்குவேஷன்ல y ஃபார்ம் ஆகுது இல்ல, அங்க எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வந்து -11. என்ன கேக்குறாங்க? which is most stable னு கேக்குறாங்க. which is more stable னு கேக்குறாங்க. பசங்களா பாருங்க, இங்க 1 மோல் c ஃபார்ம் ஆகுது, இங்க 1 மோல் y ஃபார்ம் ஆகுது. from the constituent element அப்ப ஸ்டேபிள் கான்ஸ்டிட்யூயன்ட் எலிமெண்ட் தான் ரெண்டுன்னு வெச்சுக்கோங்க. இதுவும் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தான், இதுவும் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தான். ரெண்டு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனோட வேல்யூ பாருங்க. எந்த எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனோட வேல்யூ பார்த்து உங்களுக்கு ஸ்டேபிள் ப்ராடக்ட் சொல்ல முடியும்? பசங்களா, எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், எந்தால்பி நெகட்டிவ் வந்தா ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்டேபிள் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அது வந்து ஸ்பான்டேனியஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டேபிளான ப்ராடக்ட் எது? ஸ்டேபிளான ப்ராடக்ட் y is stable. y பட் why? எதனால? ஏன்னா அதோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சைன் என்ன? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்ன அர்த்தம்? அது ரிலீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். எனர்ஜி கம்மியா இருக்கு சிஸ்டத்துக்கு. சிஸ்டத்தோட எனர்ஜி கம்மியாகும் போது சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி கூடும். ஸோ ஸ்டேபிளான ப்ராடக்ட் இட்ஸ் நாட் சி, இட் இஸ் y. ரெடியா? ரைட். நெக்ஸ்ட், எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் நீங்க பாத்தீங்க, அதே மாதிரி எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் பாத்தீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு என்ன? ரெப்ரசன்டேஷன்ல பாருங்க, ரெப்ரசன்டேஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கும். மேல ஒரு 0 போட்டிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் மெஷர்ட் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்? 298 Kelvin temperature, 1 bar pressure. 298 Kelvin temperature, 1 bar pressure. இந்த temperature and pressure conditionsல enthalpy of reaction நம்ம சொல்ற பேரு தான் standard enthalpy of reaction. கிளியரா? ரைட். அடுத்து இது பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்சஸ். இம்பார்ட்டன்டான, அதிகமா கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா வர்ற ஸ்பீஷீஸ் அதை நான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பீஷீஸோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ் அது நீங்க படிக்கணும். பாருங்க, கார்பன் கிராஃபைட், கார்பன் டயமண்ட் கிடையாது, கார்பன் கிராஃபைட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதே மாதிரி O2 கேஸ் டயட்டோமிக் கேஸா இருக்கணும். சல்ஃபர் S8 ரோம்பிக். ஏன் தெரியுமா? ஏன்னா ரோம்பிக் சல்ஃபர் மாதிரி மோனோக்ளினிக் சல்ஃபர் எல்லாம் இருக்கு. அதனால S8 ரோம்பிக்கா இருக்கணும். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். SVR, எஸ் சொல்லுங்க, S8 8 சல்ஃபர் ஆட்டம். ஓகே, அது அப்படிதான் இருக்கும். ஆனா ரோம்பிக்கா இருக்கணும்டா, அப்பதான் அதுக்கு பேர் என்ன? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு
எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் 0 வரும். அப்போ முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் படிக்கணும். அப்போ இவங்களை பார்த்தா இவங்களோட ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் 0ன்னு சொல்லலாம், ரைட்டா? அப்போ கார்பன் கிராஃபைட், O2 கேஸ், S8 ரோம்பிக், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். அதே மாதிரி P4 ஒயிட் ஃபோஸ்ஃபரஸ் இருக்கு, ரெட் ஃபோஸ்ஃபரஸ் இருக்கு, பிளாக் ஃபோஸ்ஃபரஸ் இருக்கு. எது ஸ்டாண்டர்டு? P4 ஒயிட் தான் ஸ்டாண்டர்டு. Br2 லிக்விடா இருக்கணும், புரோமின் லிக்விட் தான் ஸ்டாண்டர்டு, டயட்டோமிக் லிக்விட் தான் ஸ்டேபிள், அயோடின் சாலிட் தான் ஸ்டாண்டர்டு. கிளியரா? இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ். இப்போ பாருங்க, O2 கேஸ் 0, கிராஃபைட், புரோமின் லிக்விட், அயோடின் சாலிட், ரோம்பிக் சல்ஃபர், ஒயிட் ஃபோஸ்ஃபரஸ், டைமண்ட் பாருங்க, டைமண்ட் நாட் ஈக்குவல் டு 0. பசங்களா பாருங்க, டைமண்ட் நாட் ஈக்குவல் டு 0. மோனோக்ளினிக் சல்ஃபர் நாட் ஈக்குவல் டு 0. பிளாக் ஃபோஸ்பரஸ் நாட் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா நான் சொல்றது? புரிஞ்சுதா? இது என்னது? ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். பசங்களா நல்லா பாருங்க. அப்ப நம்ம கால்குலேஷன்ல சம்டைம்ஸ் எல்லா டேட்டாவும் அவங்க தர மாட்டேன். H2 அதோட ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தரல, கவலைப்படாதீங்க, அது 0 தான், ஏன்னா அது ஸ்டேபிள் ஃபார்ம். கிளியரா? ஸோ O2, கிராஃபைட், புரோமின் லிக்விட், அயோடின் சாலிட், ரோம்பிக் சல்ஃபர், ஒயிட் ஃபோஸ்ஃபரஸ், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் 0 வேல்யூ நீங்க எடுக்கலாம் கால்குலேஷன்ல. கொஸ்டின்ல அது தரமாட்டேன், அது நாம அசியூம் பண்ணி எடுக்கணும். ஆனா ஒயிட் ஃபோஸ்ஃபரஸுக்கு எடுக்கலாம், பிளாக் ஃபோஸ்ஃபரஸுக்கு எடுக்கக்கூடாது. ரோம்பிக் சல்ஃபருக்கு எடுக்கலாம், மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு எடுக்கக்கூடாது. கிராஃபைட்டுக்கு எடுக்கலாம், ஆனா டைமண்டுக்கு எடுக்கக்கூடாது. எஸ் மை டியர், தேங்க்யூ ஸோ மச். பாய். So enthalpy of formation for free elements in their reference states are taken to be 0. பசங்களா very important. கால்குலேஷன்ல ரொம்ப யூஸ் ஆகுற ஒரு விஷயம் தான் இது. கால்குலேஷன்ல ரொம்ப யூஸ் ஆகுற விஷயம் தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் enthalpy of formation for free elements in their reference state. இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டேட் தான் இப்போ நம்ம கொடுத்ததுல இங்க கொடுத்ததும் இது ரெஃபரன்ஸ் ஸ்டேட். ரெஃபரன்ஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் enthalpy of formation வேல்யூ 0வா எடுக்கலாம், ரைட்டா? ஓகே, அடுத்தது படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன், அதனால இவ்வளவு பேச எழுதியிருக்கேன். வாட் இஸ் திஸ்? எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். பசங்களா, கொஸ்டின்ல டேட்டா வந்து எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்திருக்கேன் அப்படின்னா எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தான் தந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் டோட்டல் ப்ராடக்ட் அதை கண்டுபிடிங்க, மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், அதுதான் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச ஃபார்முலா எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எந்தால்பி ஆஃப் பாருங்க, இங்க படிச்ச ஃபார்முலா எந்தால்பி ஆஃப் ஸ்டார்டிங்ல படிச்சோம்ல, சம் ஆஃப் த எந்தால்பிஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் த எந்தால்பிஸ் ஆஃப் ரியாக்டன்ட், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். அதே மாதிரி எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்லயும் நாம என்னதான் பண்றோம்? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் தான் பண்றோம். இப்போ பாருங்க, ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A plus B gives C plus D. ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு. எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன தந்திருக்கு பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் புரியுதா? இங்க F, அப்ப எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் A தந்திருக்கு, எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் B தந்திருக்கு, எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் C தந்திருக்கு, எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் D தந்திருக்கு. சார் A B C D ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாரோடையும் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் யாரு? சியும் டியும் N plus P மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏயும் பியும் L plus M. அவ்வளவுதான்டா. இஸ் தட் கிளியர் பசங்களா? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் டேட்டா தந்தா எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் தான் பண்ணணும், மறந்துடாதீங்க, ரைட்டா? இன்னொரு கொஸ்டின் பாருங்க, இது ஏன் தந்திருக்கேன்னு புரியும். இங்க ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே 1 1 1 1, அப்போ அதோட அருமை தெரியாது. இங்க பாருங்க, இங்க 2A அப்போ கோஎஃபிஷியன்ட் 2, 3B கோஎஃபிஷியன்ட் 3, 4C 6D டிஃபரண்ட் கோஎஃபிஷியன்ட். என்ன கண்டுபிடிக்கணும்? எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன தந்திருக்கு? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ABCD எல்லாரோடையும் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்திருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சார் ப்ராடக்ட்ல யாரெல்லாம் இருக்கு? 4C இருக்கு சார், 4C அப்போ 4N பிளஸ் 6D இருக்கு சார், 6D 6P மைனஸ் இனி ரியாக்டன்ட் சைடு வரும்போது 2A 2L பிளஸ் 3M. பசங்களா புரியுதா? கோஎஃபிஷியன்டால மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ எப்பவுமே 1 மோலுக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப இங்க 4 மோல் C இருந்தா நாம தானே அந்த 1 மோலை 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இக்குவேஷன்ல இருக்குது 4 மோல் C, ஆனா டேட்டால தந்திருக்க எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனோட பை டெஃபினிஷனே வந்து 1 மோலுக்கு தான். ஸோ 1 மோலுக்கு தான் N, அப்போ 4 மோலுக்கு 4N, 1 மோலுக்கு தான் P, அப்போ 6 மோலுக்கு 6P, அந்த மாதிரி இருக்கும். கிளியரா?
அடுத்தது என்தால்பி ஆஃப் கம்பஷன். பசங்களா கம்பஷன் என்ன? பேர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் நீங்க படிச்சிருப்பீங்க கார்பன்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கம்பஷன் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. மீதேனோட கம்பஷன் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். CH4+O2 gives CO2 and H2O. அதுதான். ஸோ பசங்களா என்தால்பி சேஞ்ச் டியூரிங் த கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 1 mole of a compound in excess of oxygen. இங்க நாம ப்ராடக்ட் 1 mole இல்ல, ரியாக்டன்ட்ல நாம எடுக்கிற சப்ஸ்ட்ரேட் 1 mole இருக்கணும். நாம எடுக்கிற சப்ஸ்ட்ரேட் 1 mole சப்ஸ்ட்ரேட் எடுத்து அதுல எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை கொடுத்து கம்ப்ளீட்டா கம்பஷன் பண்ணும்போது நடக்கிற ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அதுக்கு சொல்ற பேர் தான் என்தால்பி ஆஃப் கம்பஷன். ஸோ பசங்களை பாருங்க, கார்பன் கிராஃபைட் 1 mole தானே, 1 mole தான் சார். O2 கேஸ் கம்பஷன் பேர்னிங் வித் ஆக்சிஜன் 1 mole CO2. இங்க 1 mole CO2 கிடைக்கணும் அவசியம் இல்லை, அது என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தான் கிடைக்கணும். இங்க 1 mole இருந்தா போதும், 1 mole. கிளியரா? இங்க பாருங்க 1 mole மீத்தேன், 1 mole மீத்தேன் 2O2. சார் இங்க 1O2 அவசியம் இல்லை, 2O2 எடுக்கலாம். எக்ஸஸ்ன்னு எடுத்து சொல்லியிருக்கேன்ல, எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுக்கலாம். இங்க 1 mole O2 தேவை, இங்க 2 mole O2 தேவை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது 1 mole இருக்கணும், இது 1 mole இருக்கணும், இது 1 mole இருக்கணும், இது 1 mole இருக்கணும், இது கன்ஃபார்மா 1 mole இருக்கணும். burning in oxygen, carbon dioxide water கிடைக்குது, carbon dioxide water கிடைக்குது. ஸோ இங்க ஒரு ஜெனரல் ஃபார்முலா, இது நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலும் படிச்சிருப்பீங்க. CXHY plus X plus Y by 4 O2 gives XCO2 plus Y by 2 H2O. This is a standard equation for the combustion reaction. It can be applicable for alkane, alkene, alkyne, benzene. எல்லா இடத்துலயுமே இது அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கொஸ்டின் பேப்பர்ல டேட்டா வந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தரல, என்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்திருக்கு. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்தா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், என்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்தா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட், என்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்தா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். ஸோ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்திருக்கேன், டேட்டாவா தந்திருக்கேன்னு இங்க ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின் பாருங்க. A plus B gives C plus D. Okay, reactant product coefficient 1 1 1 1. என்ன கண்டுபிடிக்கணும்? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன தந்திருக்கு? என்தால்பி ஆஃப் கம்பஷன், என்தால்பி ஆஃப் கம்பஷன், என்தால்பி ஆஃப் எல்லாரோடையும் என்தால்பி ஆஃப் கம்பஷன் வேல்யூ தந்திருக்காங்க. ஸோ என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏயும் பியும் இருக்கு சார். ஏயும் பியூனா X plus Y மைனஸ் ப்ராடக்ட்ல சியும் டியும் இருக்கு சார். சியும் டி Z plus W அவ்வளவுதான். கிளியரா பசங்களா? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் புரியுதா? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், என்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்தா என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்தா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். இங்க பாருங்க, இங்க டிஃபரெண்ட் கோஎஃபிஷியன்ட் 3 2 2 3 டிஃபரெண்ட் கோஎஃபிஷியன்ட். என்ன கண்டுபிடிக்கும்? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும். என்ன? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும். ஸோ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் கம்பஷன் தான் தந்திருக்காங்க, என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ பசங்களை பாருங்க, ரியாக்டன்ட் சைடில் யாரெல்லாம் இருக்கு? ரியாக்டன்ட் சைடில் 3A 2B 3A 3X, இப்போ 3X, அப்புறம் 2Bனா 2Y மைனஸ் என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ப்ராடக்ட்ல 2C இருக்கு, 2C 2Z, அப்புறம் என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் D 3D 3W. ரைட்டா? கிளியரா? செட்டா? சரிப்பா. அடுத்தது பசங்களா, அடுத்தது என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் விச் ஃபார்ம் ஹைட்ரேட்ஸ். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் விச் ஃபார்ம் ஹைட்ரேட். தேர் ஆர் சம் சால்ட், அவங்க ஹைட்ரேட்டட் சால்ட் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் சல்ஃபேட்டு, காப்பர் சல்ஃபேட்டு, அவங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, CuSO4.5H2O, CuSO4.5H2O பார்த்துருப்பீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஹைட்ரேட்டட் சால்ட். இதுக்கு சொல்ற பேர் தான் ஹைட்ரேட்டட் சால்ட், CuSO4.5H2O. காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னு இதை சொல்லுவேன். இப்படி எல்லா சால்ட்டாலையும் இப்படி ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடுக்கு வந்து இந்த மாதிரி .H2 எல்லாம் கிடையாது, ஹைட்ரேட்டட் சால்ட் கிடையாது. பேரியம் சல்ஃபேட்டுக்கு இருக்கு, காப்பர் சல்ஃபேட்டுக்கு எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி காப்பர் சல்ஃபேட் மாதிரி ஹைட்ரேட்டட் சால்ட் இருக்கிறவங்களோட என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. முதல்ல நான் என்ன எடுத்திருக்கேன்? காப்பர் சல்ஃபேட் எடுத்திருக்கேன். சாலிட் அப்போ அது சாலிட் ஆர் த சால்ட். காப்பர் சல்ஃபேட் கூட வாட்டர் இருக்கா? இல்ல. H2 எல்லாம் இல்ல, வெறும் வாட்டர் காப்பர் சல்ஃபேட். அப்போ இதுக்கு பேரு அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். அப்போ இதுக்கு பேர் என்ன? அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். மறந்துடாதீங்க, இதோட பேரு அன்ஹைட்ரஸ்னா ஃப்ரீ ஃப்ரம் வாட்டர், அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். ஓகே, என்ன நடக்குது இங்க? இந்த ஆரோ மார்க் பாருங்க, இந்த சைடு என்ன இருக்கு? Cu2 plus SO4 minus aqueous. That means
என்ன பண்ணியிருக்காங்க, சொல்யூஷன்ல அது அயனைஸ் ஆயிருக்கு, சொல்யூஷன்ல அயனைஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க சாலிடானது இப்போ லிக்விட் ஸ்டேட்ல சொல்யூஷன்ல இருக்காங்க, கேட்டியோன் வேற ஆனியோன் வேற அயனைஸ் ஆயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேட்டியோன் அண்ட் ஆனியோன் இன் அக்வஸ் மீடியத்தில் இருக்குதுன்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு சேஞ்ச், அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிற எந்தால்பிக்கு சொல்ற பேரு தான் எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். நல்லா பாருங்க, என்ன சொன்னேன், ஒரு சப்ஸ்டன்ஸ் அது கேட்டியோன் அண்ட் ஆனியோனா பிரிஞ்சு அக்வஸ் மீடியத்தில் இருக்குதுன்னா அந்த ப்ராசஸுக்கு, அந்த கன்வர்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிற எந்தால்பிக்கு சொல்ற பேரு தான் எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். ஸோ திஸ் இஸ் எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் பசங்களா. ஸோ இந்த ஆரோ மார்க்கில் இந்த காப்பர் சல்ஃபேட் சாலிடு இப்படி கன்வெர்ட் ஆகணும்னா அங்கே இன்வால்வ் ஆன எந்தால்பிக்கு சொல்ற பேரு எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். யாரோட எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன், சாரி இது வந்து அன்ஹைட்ரஸ் சால்ட் தானே, இது வந்து அன்ஹைட்ரஸ் சால்ட் தானே, அதனால எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் அன்ஹைட்ரஸ் சால்ட், எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் அன்ஹைட்ரஸ் சால்ட். ரொம்ப புரியுதுல்ல, பைஹெட் பண்ணக்கூடாது. எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஏன் சொல்றேன், ஏன்னா கேட்டியோன் அண்ட் ஆனியோன் அக்வஸ் மீடியத்தில் வந்திருக்கு, அப்போ அது எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் தான். இது ஸ்டார்ட் பண்ணது அன்ஹைட்ரஸ் சால்ட்ல இருந்து, அதனால அன்ஹைட்ரஸ் சால்ட்டோட எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் சொல்றேன். ஓகே, அது ஒரு ப்ராசஸ், ஒரு ஸ்டெப்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே ரியாக்ஷன் இன்னொரு விதத்தில் நமக்கு அங்கே போகலாம், வேற ரூட்ல போகலாம். எந்த ரூட்டு, காப்பர் சல்ஃபேட் சாலிட் இருக்குல்ல அன்ஹைட்ரஸை, முதல்ல அதை என்ன பண்ணுங்க, அதை வந்து நீங்க ஹைட்ரேட் பண்ணுங்க, முதல்ல ஹைட்ரேட் பண்ணுங்க, ஹைட்ரேட் பண்ணுங்க. காப்பர் சல்ஃபேட் சாலிடு ஹைட்ரேட் ஆகும்போது காப்பர் சல்ஃபேட் டாட் 5H2 மாறும். இதுக்கு பேர் என்ன சொன்னேன், அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்னு சொன்னேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா, இதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட் மறுபடியும் சால்ட்டா, ஆமா, ஏன்னா இதுவும் சாலிடு தான், இதுவும் சாலிடு தான், ஹைட்ரேட்டட் சால்ட். அப்ப பசங்களை பாருங்க, அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் ஹைட்ரேட்டட் சால்ட்டா மாறுது. இங்க கேட்டியோன் ஆனியோன் அக்வஸ் மீடியத்தில் இருக்கா, இல்ல. அப்ப இதை எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் சொல்லக்கூடாது, இதுக்கு பேரு எந்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன், டெல்டா HHYD, enthalpy of hydration. பாருங்க, enthalpy of hydration, enthalpy of hydration. Is that clear பசங்களா? enthalpy of hydration. Anhydrous copper sulfate hydrated copper sulfate மாறுது. அப்போ அந்த ப்ராசஸ், அந்த சேஞ்சில் இருக்கிற எந்தால்பிக்கு பேரு enthalpy of hydration, enthalpy of hydration, delta HHYD of anhydrous salt, enthalpy of hydration of anhydrous salt. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஹைட்ரேட்டட் சால்ட் இருக்குல்ல, இந்த ஹைட்ரேட்டட் சால்ட் அதிலிருந்து மறுபடியும் நம்ம இங்க போகிறோம். இங்க போகும்போது கேட்டியோன் ஆனியோன் அக்வஸ் மீடியத்தில் இருக்கு, கேட்டியோன் ஆனியோன் அக்வஸ் மீடியத்தில் இருக்குன்னா நமக்கு அதுக்கு பேரு எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் தானே, ஆமா. அதனால எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். ஆனா எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் யாரோடது, இங்க அன்ஹைட்ரஸ் சால்ட் வருது, இங்க அன்ஹைட்ரஸ் சால்ட் இல்ல, ஹைட்ரேட்டட் சால்ட் வருது. எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட், எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல முடியும், நம்ம படிச்சிருக்கோம், ஹெஸஸ் லோ படிச்சிருக்கோம். ஹெஸஸ் லோ என்ன சொல்றாங்கன்னா, the enthalpy change take place in a single step or enthalpy change takes place in several steps. அது என்னாகும், ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க, சம் வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ பசங்களா, enthalpy of solution of anhydrous salt நமக்கு இப்படி எழுதலாம், ஈக்குவேஷன் எழுதலாம், enthalpy of solution of anhydrous salt is equal to enthalpy of hydration of anhydrous salt plus enthalpy of solution of hydrated salt. இப்படி ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு தெரியும் enthalpy change in a single step is same as the enthalpy change in a several step. இதோட சம் எடுத்தா போதும். இது எந்த மாதிரி சால்ட்ல, ஹைட்ரேட்டட் சால்ட். இப்போ சோடியம் குளோரைடை பத்தி சோடியம் குளோரைடோட கேஸ் நான் சொன்னேன்ல, அது நான் சொல்ல போறேன். சோடியம் குளோரைடோட கேஸ்ல சோடியம் குளோரைடுக்கு இந்த மாதிரி ஹைட்ரேட்டட் சால்ட் எல்லாம் கிடையாது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு சாலிட் எடுத்து, சோடியம் குளோரைடு சாலிட் எடுத்து என்ன பண்றீங்க, சோடியம் குளோரைடு சாலிடு 1 mole of the ionic solid, அதுல எனர்ஜியை கொடுத்து அதுல இருக்கிற கேட்டியோன்ஸையும் ஆனியோன்ஸையும் செப்பரேட் பண்றோம், கேஷியஸ் கேட்டியோன் கேஷியஸ் ஆனியோனா மாத்துறோம். 1 mole of ionic காம்பவுண்ட் எடுத்து அதுல எனர்ஜி கொடுத்து அதுல இருக்கிற கேட்டியோன் ஆனியோன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எனர்ஜி கொடுத்து அவனை பிரேக் பண்ணணும்ல. ஒன்னா இருக்கிறவங்க, சோடியம் குளோரைடு ஒன்னா இருக்கும், அதுல ஒன்னா இருக்கிறவங்களை பிரிக்கணும், கேட்டியோன் வேற ஆனியோன் வேற பிரிக்கணும்னு நாம எனர்ஜி கொடுக்கணும். பிரேக்கிங்க்கு எப்பவுமே நம்ம எனர்ஜி கொடுக்கணும். ஸோ நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், எனர்ஜி கொடுத்து Na+ கேஸ் Cl- கேஸா மாத்துறோம்.
இதுக்கு நம்ம கொடுக்குற இந்த எனர்ஜியோட பேரும் தெரியுமா, லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் லாட்டிஸ் எனர்ஜி? லாட்டிஸ் எனர்ஜி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி given to one mole of ionic solid to dissociate into cation and anion. இது இப்போ கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கேன். இந்த கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிற கேட்டியோன் அண்ட் ஆனையோனை நம்ம தண்ணியில் எடுத்து போட்டா என்ன ஆகும்? வாட்டர் மோலிகுல் வந்து கேட்டியோனையும் ஆனையோனையும் சரௌண்ட் ஆகும்ல, அதுக்கு பேர் சால்வேஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கே கேட்டியோனுக்கும் வாட்டருக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் நடக்குது, ஆனியோனுக்கும் வாட்டருக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் நடக்குது. இன்ட்ராக்ஷனா போண்டிங் நடந்தா என்ன ஆகும்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இங்க ரிலீஸ் ஆகிற எனர்ஜிக்கு நம்ம சொல்ற பேர் என்ன? ஹைட்ரேஷன் என்தால்பி. ஸோ நல்லா பாருங்க பசங்களா, இந்த ப்ராசஸ்ல லாட்டிஸ் என்தால்பி நாம கொடுக்கணும், சிஸ்டத்துக்கு நாம கொடுக்கணும், ஹைட்ரேஷன் என்தால்பி நமக்கு கிடைக்கிறது. ஸோ லாட்டிஸ் என்தால்பியோட சைன் இங்க பாசிட்டிவ், ஹைட்ரேஷன் என்தால்பியோட சைன் இங்க நெகட்டிவ், மறந்துடாதீங்க. NaCl சாலிடு, Na பிளஸ் கேஸ் Cl மைனஸ் கேஸா மாறும், அதுக்கு கொடுக்க வேண்டியது நாம கொடுக்கணும், அதுக்கு பேரு லாட்டிஸ் எனர்ஜி. அது எவ்வளவு கம்மி ஆகுதோ அப்பதானே நமக்கு ஈஸியா, கம்மி லாட்டிஸ் எனர்ஜின்னு சொன்னா நமக்கு ஈஸியா கொடுக்கலாம். அப்ப நல்லது தானே, அந்த ப்ராசஸ் நடக்கும், ப்ராசஸ் ஈஸியா நடக்கும். இல்ல சார் இந்த லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப ஹை அமௌண்ட்னு சொன்னா என்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் இது பண்ண முடியுமா? முடியாது. சொல்றது புரியுதுல்ல? NaCl சாலிட எப்படியாவது Na பிளஸ் கேஸ் Cl மைனஸ் கேஸா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கொடுக்குற அளவுக்கு எல்லாம் எங்கிட்ட இல்ல, வசதி இல்லை, என்னோட லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ என்னால இது பண்ண முடியாது. ஸோ லாட்டிஸ் எனர்ஜி எவ்வளவு கம்மி? லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கேன், சொசைட்டில லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கேன்னா என்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் இது பண்ணலாம். கிளியரா? ஹாய். அப்போ லாட்டிஸ் எனர்ஜி கம்மியானா இந்த ப்ராசஸ் ஈஸியா நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த Na பிளஸ் கேஸ் Cl மைனஸ் கேஸ் எப்படியோ வசதி இல்லைன்னா கூட நான் எப்படியோ இவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க? வேலையில சேர்ந்தாங்க, வாட்டர்ல போய் வேலை பண்றாங்க, இவங்களுக்கு சேலரி கிடைக்குது. அதுதான் ஹைட்ரேஷன் என்தால்பி. எனக்கு கிடைக்கிறது, ஏழையான எனக்கு கிடைக்கிறது சேலரி தான் ஹைட்ரேஷன் என்தால்பி. அப்படின்னா அது குறையக்கூடாது, அது கம்மியாகக்கூடாது, அதிகமாகணும். ஸோ பசங்களா, லாட்டிஸ் என்தால்பி எந்த அளவுக்கு குறையுதோ, ஹைட்ரேஷன் என்தால்பி எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு சாலிபிலிட்டி கூடும். ஸோ சாலிபிலிட்டியோட சப்போர்ட்டிங் ஃபேக்டர் என்ன? சாலிபிலிட்டி, ஒரு சால்ட்டோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா லாட்டிஸ் என்தால்பி குறையணும், ஹைட்ரேஷன் என்தால்பி கூடணும். லாட்டிஸ் என்தால்பி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி we should provide to dissociate into cation and anion. Hydration enthalpy is the amount of energy we are getting when the cation and anion is dissolved in water. Clear? லாட்டிஸ் என்தால்பி யூஸ் பண்ணி நம்ம அந்த பாண்டை பிரேக் பண்ணி பிரிக்கிறோம், கேட்டியோன் ஆனியோனை பிரிக்கிறோம். ஹைட்ரேஷன் என்தால்பியில் என்ன ஆகுது? இந்த கேட்டியோன் ஆனியோன் வாட்டர் கூட இன்டராக்ட் பண்ணும்போது, பாண்டிங் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற எனர்ஜி. ஐடியா புரிஞ்சுதுல்ல? ரைட்டா? கிளியரா? ரைட் பசங்களா? அப்போ அதான் இங்க சொல்றாங்க, இங்க என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வந்து ஜஸ்ட் சம் எடுத்தா போதும். பாருங்க, என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் இதானே என்தால்பி ஆஃப் சொல்யூஷன். ஸோ லாட்டிஸ் என்தால்பி பிளஸ் ஹைட்ரேஷன் என்தால்பி ரெண்டு எனர்ஜியோட அடிஷன். லாட்டிஸ் என்தால்பி பிளஸ் ஹைட்ரேஷன் என்தால்பி ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். எங்க? which do not form hydrated salt, enthalpy of solution is equal to lattice enthalpy plus hydration enthalpy. Low lattice enthalpy and high hydration enthalpy favor solubility. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியா தான் புரியுற மாதிரி தான் சொல்றேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் பசங்களா? ஸோ அடுத்தது பாண்ட் என்தால்பின்னு என்ன? பாண்ட் உடைக்கணும், அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி தான் பாண்ட் என்தால்பி. பசங்களா பாருங்க, Cl2 is a diatomic molecule, எல்லாருக்கும் தெரியும். Cl2 is a diatomic molecule. ஸோ இங்க Cl பாண்டு தான் இருக்கு, அதை உடைச்சு Cl கேஸ் பிளஸ் Cl கேஸா மாத்தணும். ஸோ ஒரே ஒரு பாண்டு உடைச்சா போதும் இல்ல? ஆக்சுவலி இந்த மாதிரி சிங்கிள் ஒரு பாண்டை மட்டும் உடைக்கிறதுக்கு சொல்ற பேரு பாண்டு டிசோசியேஷன் என்தால்பி. ஆனா இது டயட்டோமிக் மோலிகுல் தானே. ஸோ டயட்டோமிக் மோலிகுல் ஆனதுனால இதை பாண்ட் என்தால்பின்னு சொல்லலாம், இல்ல பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். எப்பவுமே வந்து டிஃபரன்ஸ் என்னன்னா, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி வந்து ஒரு மோலிக்யூல்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் சிங்கிள் பாண்டா உடைக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மோலிக்யூல்ல இருக்கிற ஒரே டைப் ஆஃப் பாண்டோட ஆவரேஜுக்கு சொல்ற பேரு தான் பாண்ட் என்தால்பி. பட் டயட்டோமிக் மோலிக்யூலை பொறுத்த வரைக்கும் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பியும் பாண்ட் என்தால்பியும் எல்லாமே ஒண்ணுதான். ஈவன் டயட்டோமிக் மோலிகுலை பொறுத்த வரைக்கும் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் கூட எல்லாமே ஒண்ணுதான். என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன், பாண்ட் என்தால்பி, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எல்லாமே ஒண்ணுதான். எங்க? டயட்டோமிக் மோலிகுல்ல. இங்க பாருங்க சார், இது மீதேன். இங்க வந்து நீங்க பாருங்க, மீதேனை பொறுத்த வரைக்கும் கார்பன், ஹைட்ரஜன் எல்லாமே ஒரே டைப் பாண்டு தானே? ஆமா, நல்லா பாருங்க. இந்த மீதேனை
மீதேன்ல இருக்கிற எல்லா போண்டும் உடைச்சு கார்பன் வேற 4 ஹைட்ரஜன் வேற எல்லாமே கேஷியஸ் ஃபார்முக்கு கொண்டு போகணும். கிளியரா? முதல்ல நாம ஒரு போண்டை உடைச்சோம். அந்த ஒரு போண்டு டிசோசியேஷன் எந்தால்பி, ஃபார் எக்ஸாம்பிள் போண்டு டிசோசியேஷன் எந்தால்பின்னு சொல்லலாம், இல்லாட்டி போண்ட் எந்தால்பி இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றாங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்குது CH3 தானே சார், எல்லாம் கார்பன் ஹைட்ரஜன் போண்டு தானே, எல்லா கார்பன் ஹைட்ரஜன் போண்டுக்கும் அப்போ ஒரே மாதிரி தானே போண்ட் எந்தால்பி இருக்கும்னு நினைக்காதீங்க. CH4ல ஃபர்ஸ்ட் ஒரு கார்பன் ஹைட்ரஜன் போண்டை நம்ம செலக்ட் பண்ண உன்னை தாண்டா வெட்ட போறேன். அப்போ அதோட என்விரான்மெண்ட் வேற. அதை வெட்டி முடிச்சு அவன் வெளியே போயிட்டான், ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிட்டேன், மிச்சம் இருக்கிறது CH3. அதுல ஒரு கார்பன் ஹைட்ரஜன் போண்டை நான் வெட்ட போறேன். அப்போ அதோட என்விரான்மெண்ட் வேற. ஸோ என்விரான்மெண்ட் மாறும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் மாறும். அதனால நம்ம வந்து இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் CH4ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் போண்டை பிரேக் பண்ணும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி X. CH3ல இருந்து அடுத்த ஹைட்ரஜனை பிரேக் பண்ணும்போது தேவையானது Y. CH2ல இருந்து அடுத்த ஹைட்ரஜன் தேவையானது Z. CHல இருந்து அடுத்த ஹைட்ரஜன் தேவையானது. தட் மீன்ஸ் இது வந்து போண்ட் எந்தால்பி இல்லாட்டி போண்ட் டிசோசியேஷன் எந்தால்பின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் போண்ட் டிசோசியேஷன் எந்தால்பி. இப்போ இந்த மோலிகுலோட ஓவரால் போண்ட் எந்தால்பி என்ன? போண்ட் எந்தால்பி கேட்டா அது ஆவரேஜ் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஆவரேஜ். ஏன் சார் ஆவரேஜ் எடுக்கிறீங்க? எல்லாமே X தானே, 4Xன்னு போட்டா போதும். தப்பு, 4Xன்னு போடக்கூடாது, எல்லாமே X இல்ல. ஏன்னா என்விரான்மெண்ட் மாறும்போது போண்ட் எந்தால்பி மாறுது. அதனால இங்க X, இங்க Y, இங்க Z, இங்க Wன்னு வேற வந்தேன்ல, அதனால எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க, 4ஆல டிவைட் பண்ணுங்க, ஆவரேஜ் எடுங்க. ஆவரேஜ் எடுத்தா தான் போண்ட் எந்தால்பி. ரைட்டா சார்? ப்ளீஸ் கிளியர் பண்ணுங்க. என்ன டவுட் கேட்கலையே பிரித்தி? ரெடியா? ஸோ பாண்ட் எந்தால்பி X + Y + Z + W/4 ஆவரேஜ் எடுக்கணும். ரைட். அடுத்த பசங்களை பாருங்க, நம்மளோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்ன? எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் சார், எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்தா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், எந்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்தா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். அதே மாதிரி பாண்ட் எந்தால்பி தந்தாலும் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான். பாண்ட் எந்தால்பி தந்தாலும் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான். எந்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்தாலும் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான். எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்தா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் தான். ஸோ இது படிச்சுக்கோங்க. எந்தால்பி பாண்ட் எந்தால்பி தந்தா ரியாக்டன்ட் மைனஸ், பாண்ட் எந்தால்பி தந்தா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட், பாண்ட் எந்தால்பி தந்தா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். கிளியரா? புரியுதா? ஸோ பசங்களை பாருங்க, N2 போகும்போது நைட்ரஜன் ட்ரிபிள் போண்டு நைட்ரஜன் தானே, 3H2, அப்போ 3HH போண்டு, NH3 ஒரு NH3ல 3 NH போண்டு, 2 NH3ல 6 NH போண்டு. ஸோ பசங்களை பாருங்க, எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், இதோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதோட NN ட்ரிபிள் போண்டோட பாண்ட் எந்தால்பி எனக்கு தெரியும், HH பாண்ட் எந்தால்பி எனக்கு தெரியும், NH பாண்ட் எந்தால்பி எனக்கு தெரியும். நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும். ஓகே, அப்போ பாண்ட் எந்தால்பி தந்தா பாண்ட் எந்தால்பி ஆஃப் த ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தானே. பாண்ட் எந்தால்பி ஆஃப் த ரியாக்டன்ட்ல N2 இருக்குல்ல, அப்போ பாண்ட் எந்தால்பி ஆஃப் N ட்ரிபிள் பாண்ட் N பிளஸ் பாண்ட் எந்தால்பி ஆஃப் HH இருக்குல்ல, ஆனா இங்க 3H2 இருக்கு. ஸோ 3 இன்டு பாண்ட் எந்தால்பி ஆஃப் HH மைனஸ் பாண்ட் எந்தால்பி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இங்க ஒரு அமோனியாவில் 3 NH போண்டு, அப்போ 2 அமோனியாவில் 6 NH போண்டு இருக்கு. ஸோ அதனால தான் 6 இன்டு பாண்ட் எந்தால்பி ஆஃப் NH, 6 இன்டு பாண்ட் எந்தால்பி ஆஃப் NH. கிளியரா பசங்களா? சொல்லுங்க. ரெடியா? போலாமா? எஸ் பசங்களா? ஸோ நமக்கு வந்து அடுத்தது போன் ஹேபர் சைக்கிள். பசங்களா, போன் ஹேபர் சைக்கிளை பத்தி சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்றேன் பாருங்க. சோடியம் சாலிடு, குளோரின் ½ Cl2 கேஸ், NaCl சாலிடு வரணும், NaCl சாலிடா மாறணும். இதை வந்து போன் ஹேபர் சைக்கிள் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். போன் ஹேபர் சைக்கிள் என்ன சொல்றாங்கன்னா, the enthalpy change in a single steps or enthalpy change in several steps equal இருக்கும்னு சொல்றாங்க. ஹெஸஸ் லோவோட ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இதுல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? லாட்டிஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். லாட்டிஸ் எனர்ஜியோட கால்குலேஷனுக்கு தான் நாம வந்து போன் ஹேபர் சைக்கிள் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சோடியம் மெட்டல் சாலிடா இருக்கு, கேஸா மாத்தணும். அதுக்கு நாம எனர்ஜி கொடுக்கணும். சாலிட க்ளோஸ் பேக்டு கேஸா மாத்தணும்னா எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜிக்கு பேரு எந்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன், இல்லாட்டி எந்தால்பி ஆஃப் அட்டமைசேஷனும் சொல்லலாம். அப்ப நம்ம கொடுக்கறதானே, நாம அந்த எனர்ஜி கொடுக்குது இல்ல, சிஸ்டத்துக்கு கொடுக்குது. அதனால சைன் என்ன? பாசிட்டிவ். சார் இப்போ NA கேஸ் ஆயிடுச்சு. ஓகே, கேஸ் ஆயிடுச்சா? NaCl ஃபார்ம் ஆகணும்னா NA கேஸ் இந்த சோடியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும். ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டத்துல இருந்து ஒரு லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும்னா நாம கொடுக்க வேண்டிய எனர்ஜிக்கு பேரு அயனைசேஷன் எந்தால்பி. ஸோ NA + கேஸா மாத்தணும்னா அதுக்கு நாம எனர்ஜி மறுபடியும் கொடுக்கணும். அந்த கொடுக்குற எனர்ஜியோட பேர் என்ன? இந்த எனர்ஜியோட பேரு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி. அப்ப Na+ கேஸ் கிடைச்சது, சந்தோஷம். இனி இங்க வாங்க, ½ Cl2
நமக்கு Cl மைனஸ் தான் வேணும். இங்க half Cl2 இருக்காங்க, half Cl2 கேஸ். இப்போ இந்த Cl2 பிரிக்கணும், Cl மாத்தணும். ஒரு மோல் Cl2 இருந்தா Cl பாண்ட் உடைக்கிறதுக்கு கொடுக்க வேண்டியது பாண்ட் எந்தால்பி. ஒரு மோல் Cl2 இருந்தா பாண்ட் எந்தால்பி கொடுத்தா தான் ஸ்பிளிட் ஆகும். இங்க half mol Cl2 தானே இருக்கு. அப்போ பாண்ட் எந்தால்பி கொடுக்க வேண்டாம், பாண்ட் எந்தால்பியோட பாதி கொடுத்தா போதும். ஸோ பாண்ட் எந்தால்பி பை 2. ஆனாலும் கொடுக்குது இல்லை, அதனால பாசிட்டிவ். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? Cl கேஸ் கிடைக்குது. இந்த Cl கேஸை Cl மைனஸாக மாற்றணும். தட் மீன்ஸ் நாம அவனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்க போகிறோம். குளோரின் கேஸுக்கு நாம எலக்ட்ரானை கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஆட்டத்துக்கு எலக்ட்ரான் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுக்கு பேர் என்ன? எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி. ரிலீஸ் ஆகிற எனர்ஜி, அதனால நெகட்டிவ் எனர்ஜி. ரிலீஸ் ஆகிற அதனால நெகட்டிவ் எனர்ஜி. திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி. ஸோ இப்போ Na plus கேஸ், Cl மைனஸ் கேஸ். ஸோ ஃப்ரம் த கான்ஸ்டிட்யூவன்ட் கேட்டியோன் அண்ட் ஆனியோன் நாம 1 mole ஆஃப் த அயோனிக் சாலிட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ இந்த கேட்டியோனும் ஆனியோனும் ஒன்று சேரும்போது பாண்டிங் வரும். அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் லாட்டிஸ் எனர்ஜி. அதனால தான் இங்கே லாட்டிஸ் எனர்ஜிக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? லாட்டிஸ் எனர்ஜிக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன். சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சார் கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க லாட்டிஸ் எனர்ஜினா நாம கொடுக்குற எனர்ஜி. கரெக்ட் தான், அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். எப்படி? ஃப்ரம் த கேட்டியோன் அண்ட் 1 mole அயோனிக் சாலிட் ஃபார்ம் பண்றாங்க. அப்போ கேட்டியோனும் ஆனியோனும் ஒன்று சேர்றாங்கல்ல, பாண்டிங் தானே. பாண்டிங் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த டைமில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் லாட்டிஸ் எனர்ஜி. ஆனால் ரிவர்ஸில் சொல்லலாம், 1 mole அயோனிக் சாலிட் எடுத்து அதை வந்து கான்ஸ்டிட்யூன்ட் கேட்டியோன் ஆனியோனா பிரிக்கணும்னா நீங்கள் கொடுக்கணும் எனர்ஜி. அப்போ கொடுக்குற எனர்ஜி தான் லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ பாண்டை உடைக்கிறதுக்கு கொடுக்கணும், பாண்டு ஒன்னாகும் போது கிடைக்கும். ஸோ லாட்டிஸ் எனர்ஜி பாசிட்டிவ்லையும் சொல்லலாம், நெகட்டிவ்லையும் சொல்லலாம். டெஃபினிஷன் சென்டென்ஸ் மாறும். If you are, when we are forming 1 mole of the ionic solid from its constituent cation and anion, lattice energy is negative. But we are converting 1 mole of the ionic solid into constituent cation and anion, the lattice energy is positive. That's the difference. Clear? அப்போ SS law படி பாருங்க, SS law என்ன சொல்றாங்க? enthalpy of sublimation, சோடியத்தோட எந்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன், அது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி, இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம்ல, ப்ளஸ். அதே மாதிரி குளோரினோட பாண்ட் எந்தால்பியோட பாதி, எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி எல்லாமே ஆட் பண்ணுறோம். அப்புறம் லாட்டிஸ் எந்தால்பி எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேரெக்டாக இது வந்து டேரெக்டாக சிங்கிள் ஸ்டெப்பில் போனால் என்ன பேர்? இதுக்கு பேர் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, கொஸ்டினில் எப்படி தருவாங்க தெரியுமா? இந்த எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனோட வேல்யூ தரும். இது தருவாங்க, இது தரும் எல்லாமே தருவாங்க. அப்போ இதெல்லாம் தரும், லாட்டிஸ் எனர்ஜி தரமாட்டேன். ஸோ நமக்கு SS law படி எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே ஆட் பண்ணா போதும் இல்லை? அப்படி ஆட் பண்ணும்போது எல்லாரோட வேல்யூ தெரியும், இது மட்டும் தரலன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. பட் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எது கொடுத்துருக்கேன்? சிஸ்டத்துக்கு எனர்ஜி கொடுக்கும்போது பாசிட்டிவ், சிஸ்டத்துல இருந்து எனர்ஜி கிடைக்கும் போது மைனஸ். மறந்துடாதீங்க, ரைட்டா? அதான் SS law. ஸோ பசங்களா, தட்ஸ் இட். தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஃபர் பண்ண, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு இது வந்து டெஃபினட்டாக யூஸ் ஆகும். பிகாஸ் அவ்வளவு கான்க்ரீட்டாக அந்த பெரிய உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி பார்க்கணும். தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும், ஒரு டச் இருக்காது, அதில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஸோ அதனால தான் இதை அடிக்கடி பாருங்க. இது வந்து ஒரு வாட்டியில் 2-3 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2x போட்டு பாருங்கள். சாப்டர் ஈஸியாக தான். அப்போ இந்த கான்செப்ட் கிளியராக இருக்குது. இதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே கிளியராக இருந்தால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த 1 ஷாட் சீரிஸுக்கு அப்புறம் நம்மளோட PYQ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போது தெர்மோடைனமிக்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்காவாக 1 ஷாட் எல்லாம் படித்து ரெடியாக இருக்கு. ஓகே பசங்களா, ரெடியா? ஸோ த்ரூ அவுட் நீட் எக்ஸாம் வரைக்கும் சைலத்தோட நீட் சேனலில் நமக்கு 1 ஷாட் இருக்கும், PYQ சீரிஸ் இருக்கும், கான்செப்ட் கேப்சூல் சீரிஸ் இருக்கும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்கியான கான்செப்ட் எல்லாம் வந்து கான்செப்ட் கேப்சூலில் வந்து வித்தின் 3 மினிட்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. அது ஒரு ரெகுலர் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க பசங்களா. அண்ட் பசங்களா, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நீட் எக்ஸாமுக்காக நமக்கு ஒரு ட்ரை கொடுக்கணும், ஒரு பர்ஃபெக்டான ஒரு எண்டிங் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சைலத்தோட நீட் எண்ட் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பசங்களா. அதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜாயின் பண்ணுற அளவுக்கு, யாரோட பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். 3999 வந்து உங்களுக்கு சைலத்தோட ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். லைவ் கிளாஸஸ் இருக்குது, AI வச்சு டவுட் கிளியரன்ஸ் இருக்குது. உங்களோட எந்த டவுட்டாக இருந்தாலும் குயிக்காக வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி மாக் டெஸ்ட் இருக்குது, GIB இருக்குது, எக்ஸாம் சீரீஸ் இருக்குது, எல்லாமே இதில் வருது பசங்களா. மொடியூல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்.
கரெக்டாக 1 மந்த் தான் இருக்குது. அந்த 1 மந்தில் வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஓகே இந்த ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராமில் நம்ம வந்து 1 மந்த் தான் படிக்க போகிறேன். ஆனால் அந்த 1 மந்தில் படித்து நம்ம 600க்கு மேலே மார்க் எடுக்க போகிறோம். ஓகேவா, ரெடியா? ஸோ அதுக்கு இந்த நம்பர் கால் பண்ணுங்க, 8129000700. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே வந்து உங்களோட அட்மிஷனை வந்து நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கோங்க பசங்களா. இல்லை உங்களுக்கு ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் வேணும், சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா, இஃப் யூ கேன் விசிட் அவர் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து ஆஃப்லைனா கிராஷ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறேன். 1 மந்த் எக்ஸ்டென்சிவ் கிராஷ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறேன் பசங்களா. எஸ், இந்த ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஆன்லைன் எக்ஸ்பிஎல் கிராஷ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுவும் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு டபுள் அட்வான்டேஜ் அதில் இருக்கு. ஆஃப்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஆன்லைனுக்கு பே பண்ண தேவையில்லை. அதோட ஃபுல் பேமெண்ட், அதோட ஃபுல் கிளாஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த மாதிரி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் உங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ இவ்வளோ சான்ஸ் கிடைச்சும் நீங்கள் சரியான டைமில் சரியான டிசிஷன் எடுக்காததுனால நம்ம ரிசல்ட் வராமல் போகக்கூடாது. ஓகே, நிறைய பேரோட ஃபேமிலியில் முதல் டாக்டர் அது நீங்கள் ஒவ்வொருத்தர் தான் இருக்கும். உங்களோட ஃபேமிலியில் இது வரைக்கும் டாக்டர் இல்லை, நான் தான் ஆக போகிறேன். அப்பா அப்படி சொல்லுவாங்க, என்னோட ஃபேமிலியில் டாக்டரே இல்லைடா, நீ தாண்டா முதல்ல ஆக போகிறேன். அம்மா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது நீங்கள் தான் ஆக போகிறீங்க. அந்த ஒரு சேலஞ்சை நீங்கள் எடுங்க, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுங்க. அதுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் சைலம் வந்து ரெடியாக இருக்காங்க வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அட்மிஷனை பற்றி ஏதாவது கோர்ஸை பற்றி எல்லாம் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை, அது ஆன்லைன் கிராஷ் ஆகட்டும் ஆஃப்லைன் கிராஷ் ஆகட்டும், அட்மிஷனை புக் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸ்டேவல் ஸ்டடிவல், நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.